அனைவருக்கும் வணக்கம். இன்று வன்னிவள நாட்டின் பண்பாட்டு கருவூலங்கள் பற்றிய சில உரையாடல்களை இங்கு தருவதற்கு குழந்தைவேல் வசந்தகுமார் அவர் டெப்யூட்டி பிரின்சிபலாய் ஸ்ரீங்கமலே சண்முகானந்த வித்தியாலயம், ஸ்ரீங்கமலே லேடிஸ் காலேஜ், அதோட வித்யானந்த கல்லூரியிலும் வன்னியில் அவர் கற்பித்திருக்கிறார். திருவண்ணாமலை பாடசாலைகளிலே அவர் உதவி அதிபராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய வணக்கங்கள். அவர் இங்கு கனடாவிலே இருப்பதால் நாங்கள் அவரை இன்று பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலிலே இருக்கின்றது. அவர் வன்னி பிராந்தியத்தை சேர்ந்தவர். வன்னியின் வயல்கள், காடுகள் பற்றிய தெளிவான விளக்கங்களையும் அதனுடன் ஒன்றி வாழ்ந்த அந்த அனுபவத்தையும் எங்களுக்கு இங்கு தர இருக்கின்றார். கஞ்சி கஞ்சி என்பது தமிழர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு உணவு. எங்கு சென்றாலும் காலையிலே கஞ்சி குடிப்பது, அதாவது சாதாரண மக்கள் கஞ்சி குடிப்பது அவர்களுடைய ஒரு மரபாக இருந்து வந்திருக்கின்றது. நான் வன்னியில் வளர்ந்த காரணத்தினால் எனக்கும் அந்த அனுபவங்கள் உண்டு. வன்னியில் அரிசி, கஞ்சி, சோறு, இந்த ரெண்டும் தான் அவர்களுடைய முக்கியமான உணவாக இருந்தது. யாழ்ப்பாண பிராந்தியத்திலே நாங்கள் பார்த்தோம், தூசை, காலையில புட்டு சாப்பிடுவார்கள், பான் சாப்பிடுவார்கள். ஆனால் வன்னியிலே காலையிலேயும் சோறு சாப்பிடுற மரபு, கஞ்சி குடிக்கிற மரபு, கரையல். இந்த கரையல் என்பது ஒரு முக்கியமான ஒரு உணவு. இன்று அறிவியல் ரீதியிலே இந்த கரையல் பழஞ்சோறு, அதனாலே எங்களுக்கு எவ்வளவோ உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கின்றது என்பது பற்றிய ஆய்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எங்களுடைய முன்னோர்கள் அது பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அந்த சிலர் கூறுவார்கள், தாங்கள் பழஞ்சோறுக்கு தண்ணியை ஊற்றி வச்சுட்டு காலையில எழுந்து அதுக்கு நல்லெண்ணெய் விட்டு குடிக்கிறதாக ஒரு 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 வைத்தியர் எனக்கு சொன்னார். அதை விட அதுக்கு வெங்காயம், மிளகாய் எல்லாம் போட்டு, தயிர் எல்லாம் போட்டு அதை ஒரு கரையலாக, வன்னி பிரதேசத்திலே மிகுந்த வெக்கை, அந்த வெயில் காலத்திலே இது மிகவும் ஒரு நல்ல ஒரு உணவாகவும் இருந்தது. இதனாலதான் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி, இப்ப 18ஆம் தேதி அன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பற்றிய ஒரு உரையாடல் நடந்து கொண்டிருந்தது. எங்களுடைய மக்கள் அங்கங்கே முள்ளிவாய்க்கால் கஞ்சியை காய்ச்சி அந்த முள்ளிவாய்க்காலில் எங்கள் மக்கள் பட்ட அவலங்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு அது பற்றிய உரையாடல்களும் அது பற்றிய அறிவூட்டல்களும் சமூக அடிப்படையிலே அந்த முள்ளிவாய்க்காலிலே இழந்தவர்களை நினைத்து அவர்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது எல்லா இடமும் பிரபல்யமாக இன்று சர்வதேச ரீதியிலே அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி பிரபல்யமாக வந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். ஆனால் இந்த கஞ்சி என்ற சொல் வெவ்வேறு விதமாக பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது இந்த நாடுகளிலே, மேற்கத்திய நாடுகளிலே நாங்கள் பார்க்கின்றோம், அவர்களும் கஞ்சியை காய்ச்சித்தான். காலையிலே அவர்களுடைய சாப்பாடு பொதுவாக கஞ்சிதான். ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள் அதனை பொறிச்சு என்று சொல்லுவார்கள். அவர்கள் கோதுமை குருணல்லே அந்த கஞ்சியை செய்வார்கள். ஆனால் நம்மவர்கள் அரிசியிலே அதை செய்வார்கள். அதிலே கூட கஞ்சி செய்யும் பொழுது பச்சை அரிசியில செய்வதுதான் மரபாக இருந்து வந்திருக்கின்றது. புழுங்கல் அரிசி கஞ்சியும் செய்வார்கள், சோமில்லாத நேரங்களிலே அதனையும் செய்வார்கள். இந்த கஞ்சி என்பது ஒவ்வொரு வடிவங்களை எடுத்து வந்திருக்கின்றது. அதே போல மோர், இந்த நாட்டுக்கே உரிய ஒரு தயிரும் மோரும் அந்த வன்னி பிரதேசத்திலே மிக மிக முக்கியமான ஒரு உணவு. அதுல இருந்து நெய் எடுப்பார்கள். காலையிலே பச்சரிசி சோறு சமைச்சு போட்டு அதுக்கு ஒரு சம்பளையும் செய்து அதுக்கு மேலே நெய்யை ஊற்றி சாப்பிட்டுட்டு போவார்கள். நெய்யை பருப்புக்கு மேலே ஊற்றுவார்கள். அந்த காலத்திலே இந்த மார்க்கெட்டிங் என்பது கிடைக்கல, அதாவது சந்தைப்படுத்தல். அந்த காலத்திலே எனக்கே தெரிய தயிர் காலில் படக்கூடாது என்ற அந்த காரணத்தினாலே கிடங்கு வெட்டிட்டு தயிரை கொண்டு போய் ஊற்றுவார்கள். ஏனென்றால் மார்க்கெட்டிங் இல்லை, அதை சாப்பிடுவதற்கு போதிய அளவு ஆக்கள் இல்லை, நிறைய
என்னுடைய பெற்றோரை எரும மாடு நிறைய வச்சிருந்தார்கள். பசுமாடே 300க்கு மேல வச்சிருந்தார்கள். அப்படியான ஒரு வளமிக்க ஒரு பிரதேசத்திலே இந்த மாடுகளால் நாங்கள் பயனடைந்தோம். அதிலே இந்த கஞ்சி மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதைவிட மோர், பால். இது பற்றி நான் உங்களுக்கு சொல்லவில்லை. இது பற்றி நன்றாக தெரிந்த ஆம் வசந்தகுமார், குழந்தைவேல் வசந்தகுமார் இன்று அது பற்றி உங்களுக்கு சொல்ல இருக்கின்றார். அத்துடன் சிவபாலு தங்கராஜா, அவர் ஒரு பிரின்சிபலாக இருந்தவர். அவர் நிறைய கட்டுரைகள் எழுதி கொண்டிருப்பவர். அவர் இந்த பல்வேறு பண்பாடுகள் பற்றிய தடயங்களை தேடி தேடி வெப்சைட்லே போட்டுக் கொண்டிருப்பவர். இந்த வன்னி பிரதேசத்துக்குரிய இந்த கஞ்சி தொடர்பான தடயங்களை அவர் சேகரித்து வைத்திருக்கின்றார். அந்த வசந்தகுமார் பேசும்பொழுது அவர் அந்த தடயங்களை உங்களுக்கு அளிப்பார். அதற்கு முதல் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இத்துடன் இளவேந்தன் ஐயா காலம் போனதன் பின்னர் நாங்கள் துவங்கும் முதலாவது கூட்டம். அவருக்கும் நாங்கள் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலியை செலுத்திக் கொண்டு இப்பொழுது வசந்தகுமாரை பேசும்படி அழைக்கின்றேன். ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி. நன்றி. மியூட் எடுங்க வசந்தகுமார். அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. நாங்க அவருக்கு தெரியல போல. அன்மியூட் பண்ணணும். இந்த சிவப்பு பட்டன்ல உங்களோட கர்சரை வச்சுட்டு அமர்த்துங்க. சரி, இப்ப சரி. அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். வசந்தன் தமிழ் உளவள நிலையத்தின் ஒரு இணைந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மறைந்து போகும் பண்பாட்டு மரபுகள் என்ற அடிப்படையில் வன்னி பிரதேசத்தில் காணப்படுகின்ற இந்த கஞ்சி கரசல் அதுடன் பால் தொடர்பான விடயங்களையும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த பிரதேசத்தை சேர்ந்தவன் ஆகையால எனக்கும் இந்த விடயங்கள்ல கொஞ்சம் விடயங்களை எனக்கு தெரிஞ்சிருக்கும் என்ற அடிப்படையிலேயும் உங்களோட நான் கலந்துரையாட விரும்புகின்றேன். முதலாவது எங்களது இந்த வன்னி பெருநிலப்பரப்பு அல்ல வன்னி பிரதேசம் என்று சொல்லுகின்ற போது இயற்கையுடன் இணைந்ததான வாழ்க்கை முறையை கொண்ட ஒரு மிக முக்கியமான பிரதேசமாக அது பிரதேசம் காணப்படுகின்றது. பல்வேறு வகையான தொழில்கள் இங்கு இருந்தாலும் கூட விவசாயத்தை மிக முக்கியமாக கொண்ட மக்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசமாகவும் இந்த பிரதேசம் காணப்படுகின்றது. விவசாயம் என்று சொல்லுகின்ற போது இங்கே நெற்செய்கை, கால்நடை வளர்ப்பு போன்ற தெங்கு செய்கை போன்றவை மிக முக்கியமான உற்பத்திகளாக காணப்படுகின்றன. அந்த வகையில் நாங்கள் இன்று இந்த மறைந்து போகின்ற பண்பாட்டு மரபுகள் என்ற அடிப்படையில் உணவுகள் தொடர்பில் பல்வேறு வகையான உணவுகள் மறைந்து போகின்ற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இந்த கஞ்சி கரசல் தொடர்பான விடயங்களை தொடர்பாக நாங்கள் இன்று கலந்துரையாடி கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இந்த கஞ்சி கரசல் என்ற விடயங்கள் வருவதற்கு முன்னர் சில அடிப்படைகளில் நாங்கள் இவற்றை நோக்க முடியும். ஒன்று, அந்த அங்கு வாழ்ந்த மக்களின் உணவு தேவையை உணவில் ஒரு முக்கியமான உணவாக இது காணப்பட்டமை. இரண்டாவது, அவர்களது உணவிற்கான செலவை குறைந்த செலவில் பெற்றுக்கொள்ளக்கூடிய உணவு வகையாக இது காணப்பட்டமை. மூன்றாவது, போசாக்கு அல்லது ஆரோக்கியம் அல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கக்கூடிய ஒரு உணவு வகையாகவும் இந்த கஞ்சி கரசல் போன்ற உணவுகள் காணப்பட்டது மிக முக்கியமான ஒரு விடயமாக.
அந்த வகையில எங்களோட பிரதேசங்கள்ல காணப்பட்ட பல்வேறு வகையான கஞ்சிகள் தொடர்பாக நான் உங்களோட கலந்துரையாட விரும்புகின்றேன். அப்ப விவசாய பிரதேசமாக இருக்கின்ற போது மழையை நம்பி குளங்களை நம்பி பயிர் செய்கின்ற ஒரு காலப்பகுதியிலும் கூட சில வேளையில பெருமளவான வறட்சியை சந்திக்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டு கொண்டிருந்த ஒரு பிரதேசமாக எங்களோட பிரதேசங்கள் இருக்கின்றது. இங்கே நெற்செய்ய பிரதான செய்தியாக இருந்தாலும் நெற்செய்ய நெல்லோட சேர்ந்ததாக பல்வேறு வகையான வறட்சியை தாங்கக்கூடிய சிறுதானிய பயிர்களும் பெருமளவில் உற்பத்தி செய்யப்பட்டது. அப்ப அந்த வகையில நாங்க பல்வேறு வகையான தானிய வகைகளை நாங்க இங்க பார்க்கலாம். திணை, சாமி, இருங்கு, வரகு, கொள்ளு, கடலை போன்ற பல்வேறு வகையான சிறுதானியங்கள் இங்கு பெருமளவு உற்பத்தி செய்யப்பட்டன. குரக்கன் போன்றவை உற்பத்தி செய்யப்பட்டன. நாங்க முதலாவதாக பார்க்க போகின்ற கஞ்சி இந்த தானிய கஞ்சி. பல்வேறு வகையான இந்த தானியங்கள், அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல திணை, சாமி, இருங்கு, வரகு, கடலை, உளுந்து, பயறு போன்ற இந்த தானியங்கள் பெருமளவு இந்த வாழுகின்ற மக்கள் அனைவருமே செய்து கொள்ளக்கூடிய இல்லை செய்கின்ற ஒரு விவசாயிகள் வேலை செய்யப்படுகின்ற தானியங்களாக இருந்தன. இவர்கள் வீட்டு தேவைக்காக இந்த தானியங்களை செய்து சேமித்து வைத்துகின்ற ஒரு நிலைமை அங்கு காணப்பட்டது. இந்த தானியங்கள் உண்மையில மிகவும் போசாக்கு நிறைந்த தானியங்களாகவும் காணப்பட்டன. அப்ப இந்த தானியங்கள் அனைத்தையும் கலந்து வரகு, இருங்கு, சாமை, திணை, உளுந்து, பயறு போன்ற இந்த தானியங்கள் இவற்றுடன் குதிரைவாலி போன்ற தானியங்களையும் இணைத்து காய்ச்சப்பட்ட ஒரு வகையான கஞ்சி தான் இந்த தானிய கஞ்சி. இந்த தானிய கஞ்சியை பொறுத்தவரையில பெரும்பாலும் இந்த கஞ்சி வகைகளுக்கு எங்களால் பயன்படுத்தப்பட்டது தேங்காய் பாலாக இருந்தாலும் கூட சில வேளைகளில் பசுப்பாலும் இந்த தானிய கஞ்சிக்காக பயன்படுத்தப்பட்டதாக இருக்கின்ற போதிய அளவு உப்பு இதுக்கு சேர்க்கப்படும். இந்த கஞ்சி மிகவும் பலம், அதாவது விவசாய தொழிலை செய்வதற்கு தேவையான மிகுந்த சக்தியை வழங்குகின்ற ஒரு கஞ்சி வகையாக இது காணப்பட்டது மட்டும் இல்லாமல் விவசாய நிலங்களுக்கு இல்லை வயல் நிலங்களுக்கு காலை வேளைகளில் கஞ்சியை காய்ச்சி அதை பெண்கள் எடுத்து சென்று தங்களோட பிள்ளைகள் கணவன்மாருக்கு பரிமாறுகின்ற ஒரு வழக்கமும் இங்கு காணப்பட்டது. மிக இது அந்த பிரதேசத்தில் பாரம்பரியமாக காய்ச்சப்பட்ட ஒரு கஞ்சியாக இருந்தாலும் கூட இப்போது உலகின் பல்வேறு பாகங்களில் மேல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் கூட இந்த தானிய கஞ்சி மிக முக்கியத்துவம் பெற்று வருகின்றது. ஆனால் இந்த கஞ்சி எங்களோட பிரதேசத்தை பொறுத்தவரை மிக மிக பழைய காலத்தில் தொடக்கம் ஒரு 150 வருடங்களுக்கு முன்னரே இந்த தானிய கஞ்சியை எங்களோட மக்கள் காய்ச்சி அவர் உணவாக உட்கொண்ட ஒரு நிலைமையானது காணப்பட்டது. இரண்டாவது பால் கஞ்சி. வளமையாக காலை வேளைகளில் பச்சரிசி பெரும்பாலும் பச்சரிசி தான் நாங்கள் கஞ்சிக்காக பயன்படுத்தி கொள்வது வளமை. பச்சரிசி, பாலுக்கு 2 வகையான பாலும் பசும்பாலும் பயன்படுத்தப்படுவது, தேங்காய் பாலும் பயன்படுத்தப்படுவது. பயறு சில வேளையில் அதோட கலந்து உளுந்து போன்றவை சத்தான இந்த தானியங்களும் உள்ளடக்கப்பட்டு காய்ச்சப்படுகின்ற இந்த கஞ்சி அருந்துகின்ற போது சில வேளையில எங்களோட பிரதேசங்கள்ல பனங்களில் இருந்து பனம்பழம் கிடைக்கின்ற காலங்கள் பனங்களியை கறந்து அதை ஓலைப்பாயில் காய வைத்து தட்டு தட்டாக வெட்டி எடுத்து நீண்ட காலம் சேமித்து வைக்கின்ற ஒரு மிகவும் சத்து வாய்ந்த இன்னொரு உணவான இந்த பனாட்டும் இந்த பால் கஞ்சியை குடிக்கின்ற போது பனாட்டை கடித்து இந்த பால் கஞ்சியை குடிக்கின்ற ஒரு வளமையும் இருந்தது. மிகவும் சுவையானதாகவும் மற்றது ஒரு செலவென்பது மிக குறைந்த செலவு. வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டே எங்களுக்கு இயற்கையாக கிடைக்கின்ற இந்த பனம்பழம் போன்றவற்றிலிருந்து பனாட்டை நாங்கள் செய்கிறது. மற்றது வீடுகளிலேயே நிறைய தென்னை மரங்கள் இருக்கிறதால தேங்காய் பாலுக்கு பிரச்சனை இருக்கிறது இல்லை. அதே போல ஒவ்வொரு வீடுகளிலும் பெரும்பாலும் 99% வீடுகளில் பசுமாடு பாலுக்காக வளர்க்கின்ற வழக்கம் இந்த பிரதேசத்தில் இருந்ததால பாலுக்கும் குறைவாக இருப்பதில்லை. அவையாக இந்த பால்களை தேங்காய் பால் அல்லது பசுப்பாலை விட்டு இந்த கஞ்சியை நாங்கள் காய்ச்சி கொள்றது. ஆனால் குடிக்கின்ற போது இந்த பனாட்டு பயன்படுத்தப்படுறது ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்படுகின்றது. ஏன்னா அந்த பனாட்டோட குடிக்கின்ற போது அந்த சுவையே ஒரு தனிச்சுவையாக இது காணப்படும். அடுத்தது நோய் காலங்களின் போது பெரும்பாலும் இந்த உப்பு கஞ்சியானது காய்ச்சல், தடிமன் போன்றவை அந்த சுவை
இலகுவாக ஜீரணிப்பதற்காகவும் இந்த உப்பு கஞ்சி காய்ச்சுன்ற ஒரு வழக்கம் எங்களோட பிரதேசத்தில் இருந்தது. இந்த உப்பு கஞ்சியானது பச்சரிசியில காய்ச்சுற நிலைமையும் இருந்தது, அதே போல புழுங்கலரிசியில காய்ச்சுற நிலைமையும் இருந்தது. அது தண்ணியை விட்டு உப்பை போட்டு காய்ச்சுகின்றதாக இருக்கும். அந்த நோய் படுகின்ற காய்ச்சல் போன்ற அந்த நோய்கள் இருக்கின்ற காலப்பகுதியில் மிக முக்கியமான உணவாக வழங்கப்பட்ட ஒரு கஞ்சி இந்த உப்பு கஞ்சி. இதனைத் தொடர்ந்து இந்த நோய் காலங்களின் பின்னர் வாய் சில வேளையில குளிக்கிறது, வாய் வைக்கிற அந்த நிலைமைகள்ல அந்த நிலைமையை போக்குவதற்காக விசேடமாக தயாரிக்கப்படுகிற இன்னொரு வகையான கஞ்சி புளிக்கஞ்சி. இப்ப புளிக்கஞ்சி என்பது பச்சை அரிசியில புழுங்கரிசியோட நீர் விட்டு இங்க மிக முக்கியமாக புளிப்பதற்காக மாங்காய், வன்னி பிரதேசத்துல மாங்காய் குறைவே இல்லை, மாமரம் குறைவே இல்லை, மாங்காய் கிடைக்கும். அநேகமாக எல்லா மாதங்களிலும் மாங்காய் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விசேடமான பிரதேசமாக நாங்கள் இங்கே வன்னி பிரதேசத்தை சொல்லலாம். அதிலும் குறிப்பாக சில வகையான மாக்கள், அம்பலவி போன்ற மாக்கள் வருடத்தின் 12 மாதங்களும் வருடம் முழுவதுமே பூத்து காய்க்கக்கூடிய மரங்கள், அநேகமான மரங்கள் எல்லா வீடுகளிலும் இருக்கும். அந்த மாங்காயும் போடப்படும். இங்க சில வேளையில மச்சம் சாப்பிடுபவர்களாக இருந்தால் இந்த புளிக்கஞ்சிக்குள்ள இறால் போடப்படும். இறாலோட முல்லை, முசுட்டை, கானாந்தி போன்ற அந்த இயற்கையாக கிடைக்கின்ற மிகச்சிறப்பான இலைகள் இந்த கஞ்சியில சேர்க்கப்படும். மிக சுவையானதாகவும் அந்த வாய் உணவு அவர்கள் அந்த நோயின் பின்னர் அந்த ஏற்கனவே இருந்த அந்த நிலைக்கு பழைய நிலைமைக்கு வருவதற்கு அந்த சுவையை கொடுக்கின்ற ஒரு கஞ்சியாக இந்த புளிக்கஞ்சி இருக்கு. இல்லை சில மச்சம் சாப்பிடாதவர்கள் இந்த இறால் போன்றவற்றை இதுக்குள்ள போடாமல் சில மரக்கறிகளை போடுவார்கள். இந்த இலைகளுடன் சில மரக்கறிகளை போட்டு இந்த கஞ்சியானது காய்ச்சி கொள்றது. அது மிகவும் ஒரு வித்தியாசமான பிளித்த சுவையோட மிகவும் சிறப்பானதாக இந்த கஞ்சியானது காணப்படும். அதை விட இங்கே குரக்கன்கிற தானியம் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவதனால குரக்கன் மா ஆனது அநேகமான வீடுகளில் நாங்கள் வன்னி பிரதேசத்துல பார்க்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். அவரை குரக்கனை பெற்று அரைத்து அரைக்கிறதுனா இப்போ அரைக்கிறது போல மிஷின்ல அப்படி எல்லாம் அரைக்கிறது இல்லை, திரிகை இருக்கும். ஒவ்வொரு வீட்டிலும் திரிகை இருக்கும். அந்த திரிகையில போட்டு 2 பேர் இருந்து அரைச்சி அந்த கஞ்சியை அந்த இந்த மாவை எடுத்து உளுந்து குரக்கன் போன்ற மாக்கள் மில்லில் கொடுத்தோ இல்லை வேறு இந்த வகையிலும் அரைக்கிறது இல்லையாங்க, கல்லால் ஆன திருக்கையில் போட்டு அரைத்து அந்த மாக்கள் எடுத்து வைத்துக் கொள்ளப்படும். அந்த மாவை பயன்படுத்தி குரக்கன் கஞ்சியானது காய்ச்சப்படுறது. குரக்கன் கஞ்சியானது பால், பயறு போன்றவையும் கலந்து இங்கே காய்ச்சப்படும். இது சுவை ஊட்டுவதற்காக இல்லை இனிப்பை கொடுப்பதற்காக பனங்கட்டி அல்லது பனங்கற்கண்டு இங்கே சேர்த்து இந்த குரக்கன் கஞ்சி காய்ச்சப்படும். அதோட மேலதிகமாக பிளம்ஸ், கஜு போன்ற சில பொருட்களும் அதுக்குள்ள போடப்படுறது. இந்த கஞ்சி மிக சிறப்பானதாக கஞ்சியாக, மிக போசனை மட்டம் உயர்ந்த ஒரு கஞ்சியாகவும், மற்றது பல்வேறு வகையான நோய்கள், நீரிழிவு நோயாளர்கள் போன்றவர்கள் சிறப்பாக குடிக்கக்கூடிய ஒரு கஞ்சியாகவும் இந்த கஞ்சி காணப்பட்டது. இது தற்போது பல இடங்களிலும் காய்ச்சப்பட்டாலும் கூட உண்மை வன்னிவள நாட்டின் மிக முக்கியமான ஒரு கஞ்சியாக இந்த கஞ்சியை நாங்க சொல்லிக்கொள்ளலாம். அப்ப இப்போது தயாரிக்கப்படுகின்ற இப்ப பலரை தயாரித்தான் கூட எங்கள் பிரதேசத்தில் மிக ஆரம்ப காலத்தில், மிக பழைய காலத்திலேயே இந்த கஞ்சியானது காய்ச்சப்பட்டது. அடுத்தது உளுத்தங்கஞ்சி. இந்த உளுத்தும் அரைத்து வைக்கப்படுகின்ற உளுந்து மாவை பயன்படுத்தி அந்த உளுத்தம் மாவில் இந்த உளுத்தங்கஞ்சி காய்ச்சப்படும். கிட்டத்தட்ட இந்த உளுத்தங்கஞ்சி கூட இதுக்குள்ள பயறு போன்றவையும் சேர்க்கப்பட்டு இன்னும் சில தானியங்களும் சில வேளையில உளுந்து பயறு போன்ற தானியங்கள் கலந்து, அதாவது நாங்கள் இப்போ எங்களோட கஞ்சியோடு சேர்ந்து அடிபடுவதற்காக இந்த தானியங்களும் இதுக்குள்ள போடப்பட்டு காய்ச்சப்படுகின்ற இந்த கஞ்சி மிகவும் போசாக்கூடிய ஒரு உணவாக காணப்பட்டது. கடினமான விவசாய வேலைகள் எல்லாம், வயல் வேலைகள், தோட்ட வேலைகள் செய்கிறவர்கள் இந்த கஞ்சியை குடித்து உடல் ஆரோக்கியத்தை பேணுவது மட்டும் இல்லாமல் நோயற்ற நிலைமையும் கொண்டவர்களாக இந்த பிரதேசத்துல காணப்பட்டதை நாங்க சொல்லலாம். அடுத்த குழந்தைகளுக்கு என்று விசேடமாக தயாரிக்கின்ற ஒரு வகையான கஞ்சி இந்த பொரிகடலை அரிசி கஞ்சி. அரிசியையும் கடலை போன்றவற்றை வறுத்து அவற்றை மாவாக்கி அதிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற கஞ்சியாக இந்த பொரிகடலை கஞ்சியானது காணப்படுகின்றது. இந்த பொரிகடலை கஞ்சியானது குழந்தைகளுக்காக தயாரிக்கப்படுகிற மிக விசேடமான கஞ்சியா. வளருகின்ற குழந்தைகள்
மிக சிறப்பான அந்த ஊட்டத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை பெற்றுக்கொள்வதற்காகவும் எங்களோட பெற்றோர்களால் இந்த கஞ்சியானது இல்லை எங்களோட பிரதேசத்து மக்களால் தங்களோட குழந்தைகளுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு விசேட வகையான கஞ்சி இந்த கஞ்சியாக காணப்படுகின்றது. அடுத்தது இந்த உளுத்தங்கஞ்சி, ஏற்கனவே நான் சொன்ன உளுத்தங்கஞ்சி காய்ச்சுகின்ற போது உளுந்துமா அதோட கொஞ்சம் கொஞ்சம் காரத்தை ஏற்படுத்துவதற்காக சீரகம், சின்ன சீரகம், மிளகு போன்றவையும் இதோட சேர்க்கப்படும். மிளகு போன்ற அரைத்து அந்த பவுடரும் அதோட சேர்த்து பனங்கற்கண்டையும் சேர்த்து தான் இந்த கஞ்சியானது காய்ச்சிறது. அடுத்தது இலைக்கஞ்சி. தற்போது இலக்கஞ்சி தொடர்பான எண்ணக்கரு உலகளாவிய ரீதியிலும் கூட மிக முக்கியமான ஒரு கஞ்சி வகையாக காணப்படுகின்றது. இந்த இலக்கஞ்சி இலக்கஞ்சியை பொறுத்தவரையில இலங்கையில இலக்கஞ்சி பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு விசேடமான செயற்திட்டம் கூட நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. ஆனால் இவற்றில் எல்லாவற்றுக்கும் முன்னோடியாக மிக நீண்ட காலத்தின் முன்னரே எமது பிரதேச மக்களால் இந்த இலைக்கஞ்சியானது மிக சிறப்பாக காய்ச்சப்பட்டது. இதற்காக பயன்படுத்தப்படுகின்ற இலைகளாக தூதுவளை, முல்லை, முசுட்டை, கானாந்தி போன்றவை, முருங்கை இலை போன்றவையும் பயன்படுத்தப்படும். இதுக்குள்ள இந்த கஞ்சிகளை சேர்க்கப்படும். இவற்றுக்கு சிறிய அளவு உப்பு, மஞ்சள் தூள் போன்றவையும் போட்டு இந்த இலைக்கஞ்சியானது காய்ச்சப்படும். அதாவது உயிர்ச்சத்துக்கள் நிறைந்த மிக சிறப்பான கஞ்சியாகவும் மிகவும் இலகுவாக சமன்பாடுடைய கஞ்சியாகவும் பல்வேறு வகையான போசனை பொருட்களை போசனை பிள்ளைகளுக்கு அல்லது பெரியோர்களுக்கு அல்லது தொழில் புரிகின்றவர்களுக்கு அல்லது முதியோர்களுக்கு வழங்கக்கூடியதான இந்த இலைக்கஞ்சியானது மத்திய பிரதேசத்தை பொறுத்தவரை மிக பழைய காலம் தொட்டு காய்ச்சப்பட்டு வருகின்றது. அடுத்தது மருந்தற்ற இலைகள். இங்கே நாங்கள் பயன்படுத்துகின்ற இலைகள் எல்லாமே இயற்கையாக வளருகின்ற முல்லை, முசுட்டை அது தானாகவே அந்த கடற்கரை பிரதேசங்களில் வளருகின்ற ஒரு கொடியாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அதை வீட்டில் வைத்து வளர்ப்பதும் உண்டு. அதாவது தூதுவளை இந்த வகையான மருந்து இங்கே பயன்படுத்தப்படும். காணாந்தி இது பெரும்பாலும் காடுகளில் வளர்கின்ற ஒரு வகையான தாவர மிக சுவையானது. இந்த காணாந்தி கண்டுகளை வீடுகள் கொண்டு வந்து வைத்து வளர்க்கின்ற வழக்கமும் இருக்கின்றது. இவற்றை விட இன்னும் பல முருங்கை ஒவ்வொரு வீடுகளிலும் இங்கு காணப்படுகின்றது. அப்ப முருங்கையிலே எங்களுக்கு தெரியும் முருங்கையில பயன் நாங்கள் எல்லோரும் அறிந்தது. இது அந்த பிரதேச மக்கள் இங்கே இருப்பது போல அல்ல. உடனடியாகவே தேவைன்னு சொன்னா உடனடியாகவே மரத்தில் இருக்கும். உடனடியாகவே பிடுங்கி புதிதாக மிக சுத்தமானதாகவும் மிக அந்த உடனடியான ஃப்ரெஷ் அப்படியான ஒரு இலையாக இங்கே நாங்கள் அதை பற்றி நாங்கள் பயன்படுத்துறதாக இருக்கோம். வீட்டோட இந்த சுவை ஊட்டுவதற்காக இந்த இலைக்கஞ்சிக்கு சீரகம், சின்ன சீரகம், மிளகு போன்றவையும் பயன்படுத்தப்படுகின்றது. சிறிய அளவு மஞ்சள், உப்பு போன்றவையும் இந்த கலந்து இந்த இலைக்கஞ்சியை நாங்கள் காட்டுறோம். தற்போது உலகளாவிய ரீதியிலே இலங்கையில மட்டுமே எங்கட பிரதேசத்திலே ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னர், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர், 100 வருஷங்களுக்கு முன்னர் காய்ச்சப்பட இந்த கஞ்சி இலங்கை அரசாங்கத்தினால பாடசாலைகளுக்கு என பிரத்யேகமாக இந்த இலக்கஞ்சி வழங்குகின்ற திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டது, நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. உலகில் வாழுகின்ற பல்வேறு நாடுகளில் வாழுகின்ற மக்களும் தற்காலத்தில் இந்த இலக்கஞ்சியை பயன்படுத்துறதை நாங்கள் பார்க்கலாம். இதுக்குள்ள வல்லாரை போன்ற இலைகளையும் நாங்கள் சேர்த்துக் கொள்றது. வல்லாரை எல்லாம் அவங்க சாதாரணமாக இயற்கையாகவே ஒருவர் நீர் கிணறு போன்றவற்றின் பிரதேசங்களில் அண்மித்து அந்த வழிந்தோடுகின்ற நீரை பயன்படுத்தி செய்யப்படப்படுறதாக காணப்படுகின்றது. இவற்றை விட இன்னொரு விசேட வகையான கஞ்சி இங்கு நாங்கள் காணலாம். இந்த பதநீர் கஞ்சி. பதநீர் கஞ்சி பெருமளவு இல்லாமல் இருப்பினும் கூட இந்த பதநீர் கஞ்சியானது அங்கு காணப்படுகிறது. பனை மரத்தில் இருந்து பதநீர் எடுக்கப்பட்டு முட்டி கட்டப்பட்டு அது உள்ளக்கு சுண்ணாம்பு தடவப்பட்டு அதுல இருந்து பதநீர் சேகரிக்கப்பட்டு அந்த பதநீரை பயன்படுத்தி காய்ச்சுகின்ற கஞ்சி இந்த பதநீர் கஞ்சி. இந்த பதநீர் கஞ்சி அரிசியையும் பதநீரும் பயன்படுத்தப்படும். பாலதையும் பயன்படுத்துறது இல்லை. அதுக்கு பதிலாக பதநீர் தான் பயன்படுத்தப்படும். இது ஒரு வித்தியாசமான சுவை கொண்ட ஒரு கஞ்சியாக இந்த கஞ்சியானது எங்களோட பிரதேச மக்களால் காய்ச்சப்பட்டு அங்கு கூட ஓரளவுக்கு இப்போது இந்த பதநீர் கஞ்சியின் பயன்பாடு எல்லாம் ஆக்கமானது குறைந்த அளவாக காணப்படுகின்றது தான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். இவற்றை விட இந்த நாங்கள் இலைக்கஞ்சியில் எல்லா இலைகளையும் போட்டு நாங்கள் ஒரே இலைக்கஞ்சியாக காய்ச்சுற வளமையும் உண்டு. தனித்தனியாக ஒவ்வொரு இலைகள் கஞ்சி காய்ச்சுற வளமையும் உண்டு. உதாரணமாக கருவேப்பிலை இந்த இலைக்கஞ்சிக்கு நாங்கள் போட்டு காய்ச்சுற ஒரு நிலையம் இருக்கு. தனியாக கருவேப்பிலையை அரைத்து அரிசியோட போட்டு நாங்கள் மிளகு, சீரகம் போன்றன போட்டு காய்ச்ச தேங்காய் பால் எல்லாம் எல்லாத்தையும் பசுப்பால் விட்டு
கருவேப்பிலை கஞ்சியும் காய்ச்சுகின்ற வளமை உண்டு இருந்தது. அந்த கருவேப்பிலையால் பல்வேறு வகையான சத்து சத்துக்களும் ஊட்டமும் எங்களுக்கு கிடைக்கும் என எங்களோட முன்னோராக இருந்தனால இந்த வகையான உணவுகள் தயாரிக்கின்ற போது இந்த கருவேப்பிலையை நாங்கள் பெரும்பாலான உணவுகளுக்கு பயன்படுத்துகின்ற முறைகளும் மற்றது பெண்கள் கூட விரும்பி இந்த கருவேப்பிலை கஞ்சியை சாப்பிட்ற ஒரு மலமை இருக்குது. என்னென்ன தலைமுடி கருப்பாகவும் நீளமாகவும் வளரும் என்ற ஒரு அந்த விஞ்ஞான ரீதியான ஒரு ஆய்வுகளின்படி நிரூபிக்கப்பட்ட அந்த விடயங்கள் எங்களுக்கு அந்த விடயங்கள் தெரியாமலே எங்கள் பிரதேசத்து மக்களால் அந்த பண்டைய காலத்துல இந்த கஞ்சிகள் இந்த கருவேப்பிலை கஞ்சியெல்லாம் காணப்படும். இந்த தானிய கஞ்சியை பொறுத்தவரையில கூட இந்த தானியங்கள் ஒருங்கு சேர்த்து ஒன்றாக போட்டு காய்ச்சுகின்ற வளமையும் இருந்தது. ஒவ்வொரு தானியங்களும் தனித்தனியாக கஞ்சி காய்ச்சுகின்ற வளமையும் என்னோட பிரதேசத்துல இருந்தது. ஏனெனில் இந்த தானியங்கள் இந்த பிரதேசத்தில் குறைவேற்று விளைவிக்கப்பட்டதால் அந்த தானியங்கள் பயன்படுத்துகின்ற அந்த முறையும் இங்கே காணப்பட்டது. இவற்றை விட இன்னும் ஒரு விசேடமான ஒரு கஞ்சி நாங்கள் பார்க்கலாம். சோறு வடித்தெடுக்கின்ற கஞ்சி. அது புழுங்கலரிசியாக இருக்கலாம், பச்சரிசியாக இருக்கலாம். சோறு சமைக்கின்ற போது அந்த கூடுதலான நீரை விட்டு அந்த நீரை வடித்தெடுத்து அளவு, அதாவது சோறு அவிவதற்கு தேவையான அளவு நீரை மட்டும் பானையில விட்டுட்டு மீதியை வடித்தெடுத்து அவற்றுக்கு உப்பு கலந்து உப்பு தேங்காய் பால் கலந்து குடிக்கின்ற ஒரு வளமையும் இந்த காணப்படுது. சோறு வடித்தெடுக்கின்ற கஞ்சியில மிக சிறப்பான மிக ஊட்டம் கொண்ட ஒரு கஞ்சியாக இந்த சோறு வடித்து எடுக்கின்ற கஞ்சியானது காணப்படாது. அதாவது தனி வடியில வடிந்து போகாமல் அந்த தனியை வடித்தெடுத்து எடுக்கின்ற கஞ்சியாக இருக்கும். மிகச்சுவையாக இருக்கும். தேங்காய் பாலும் சேர்த்து சிறிய அளவு உப்பு கலந்து சாப்பிடுகின்ற போது மிக மிக சுவையாகவும் அந்த ஊட்டமும் அது மட்டும் இல்லாமல் இந்த உடல் அழகை பேணக்கூடியதாகவும் மற்றது நோய் எதிர்ப்பை எங்களுக்கு நோய் எதிர்க்கின்ற சக்தியை வழங்குகின்ற கஞ்சி வகையாக இது காணப்படுகின்றது. இவற்றை விட கோயில்களில் அந்த குறிக்கப்பட்ட காலம் சித்திரை பூரண தினத்தில் தாய்மார்களை இழந்தவர்கள் விரதம் பிடிக்கின்ற ஒரு வளமையானது சைவர்கள் பாரம்பரிய ஒரு முறையாக காணப்படுகின்ற இந்த கால பகுதியில சித்திரை கஞ்சி என்கின்ற ஒரு வகையான கஞ்சி பெரும்பாலான கோவில்களில் மிக சிறப்பாக காய்ச்சப்படும். அது மட்டும் இல்லாமல் சில பிரதேசங்களில் மக்கள் சேர்ந்து தெருவோரங்களில் இந்த கஞ்சியை காய்ச்சி எல்லோருக்கும் வழங்குகின்ற அந்த வழக்கம் உண்டு. இங்கேயும் இந்த சித்திரை கஞ்சிக்கு கூட அரிசி பயறு போன்றவற்றை போட்டு பால் தேங்காய் பால் அல்லது இந்த பிரதேசத்துல பசுப்பால் பெருமளவு எருமைப்பால் எருமைப்பால் பெருமளவு கஞ்சிக்காக பயன்படுத்துவது ஓரளவுக்கு குறைவு. காரணம் அது மிகவும் அந்த கொழுப்புத்தன்மை கூடியது என்ற அடிப்படையில் அதை கொஞ்சம் குறைச்சி நாங்கள் கூடுதலாக பசுப்பால் அல்லது தேங்காய் பால் இந்த சித்திரை கஞ்சி காய்ச்சப்படுவதும் இந்த சித்திரை கஞ்சியானது எல்லா மக்களுக்கும் வழங்கப்படும். அதாவது விரதம் அனுஷ்டிப்பவர்கள் அல்லாதவர்கள் அனைவருக்கும் வழங்கப்படுகின்றதாக இருக்கு. இந்த சித்திரை அண்மையிலும் இந்த சித்திரை பருவமானது வந்தது. அந்த நேரத்தில் எங்களோட பிரதேசங்கள்ல மிகச்சிறப்பாக எல்லா இடமும் காய்ச்சப்பட்டாலும் கூட எங்களோட மத்திய பிரதேசத்துல இந்த சித்திரை கஞ்சி மிக ஒரு சித்திரை கதை படித்து கோயில்களை சித்திரை கதை படித்து சித்திரவதர அந்த கதையை படித்து அந்த கதை முடிந்த உடனே சித்திரை கஞ்சி காய்ச்சி எல்லோருக்கும் வழங்குகின்ற சித்திரை கஞ்சியோட பானக்கம் தனியாக தயாரித்தும் வழங்குகின்ற ஒரு வழக்கமானது இப்பவும் தொன்று வருகின்ற ஒரு வழக்கமாக நம்முடைய பிரதேசத்தில் காணப்படுகின்றது. இவற்றை விட இன்னும் மிக சிறப்பாக சொல்லப்படுகின்ற இன்னொரு வகையான உணவு இந்த பழஞ்சோற்று கரைசல். இந்த பழஞ்சோற்று கரையல் என்பது முதல் நாள் சமைத்த சோறு எஞ்சி உள்ள சோற்றில் நீரை ஊற்றி வைத்து அந்த நீருடன் கலந்து அடுத்த நாள் காலையில இந்த பழஞ்சோற்று கரைசலானது தயாரிக்கப்படும். மிக சுவையானதாக இருக்கு. இந்த தயிரை கடைந்து இந்த பழஞ்சோற்றுக்குள்ள அந்த தனி சோற்றுக்குள்ள விட்டு அல்லது ஆடை பாலை நாங்கள் காய்ச்சி ஆடை ஆக்கி வெண்ணெய் எடுத்த பின்னர் எஞ்சுகின்ற மோர் மிக சுவையான இந்த மோர் ஆடை தயாரித்து ஆடை எடுத்து நாங்கள் ஆடை கடைந்து வெண்ணெய் எடுத்த பின்னர் எஞ்சுகின்ற மோர் மிக மிக சுவையானது. அந்த மோர் தயாரித்து அல்லது தயிரை கடைந்து இந்த பழஞ்சோற்றுக்குள்ள விட்டு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் உப்பு போதிய அளவு உப்பு அத்துடன் சிறிய அளவு தேசிப்புளி போன்ற விட்டு கடைந்து பின்னர் பிடிக்கின்ற இந்த கரைசலானது மிக சிறப்பானது மிக சுவையானதுமாக காணப்படுகின்றது. இந்த கரைசலானது இந்த மக்களது வாழ்க்கையோட ஒன்றித்ததான ஒரு விஷயமாகவும் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் தயிர் இல்லாத நிலைமைகள் போன்ற மோர் இல்லாத நிலைமைகள்ல தேங்காய் பால்
இந்த இந்த கரைசலுக்குள்ள தேங்காய் பால் பொழிந்து விட்டு வளமையான இவற்றோட சில கருவேப்பிலை போன்ற சில வாசனை தரக்கூடிய சில இலைகளையும் போட்டு இந்த கலைக்கிற வழக்கம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் நமது தேசத்துல இந்த கோயில் விழாக்கள் நிகழ்வுகள் போன்றன நடக்கின்ற போதும் வெயில் காலங்களின் போதும் இந்த மோர்க்கரசல் வழங்கப்படுகின்ற ஒரு சிறப்பான முறையும் இருக்கின்றது. அப்ப விசேடமான இந்த கோயில் திருவிழாக்கள் போன்றவற்றில் தண்ணி பந்தல் போன்றவன தயாரிக்கப்பட்டு மோர் இந்த தயிரை கடைந்து மோராக்கி அதோட ஊறுகாய் ஊர்லேயே இந்த பிரதேசங்கள்ல தேசிக்காய் நிறைய விளைகின்றதாக இருக்கின்றது. அந்த தேசிக்காய் பெருமளவு கிடைக்கின்ற காலங்கள்ல ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த ஊறுகாயை போட்டு தயாரித்து வைப்பார்கள். அந்த ஊறுகாயையும் போட்டு நிறைய சின்ன வெங்காயம் இங்க நாங்க பயன்படுத்தின வெங்காயம் பெருமளவு இவற்றுக்கு சின்ன வெங்காயம் தான் பயன்படுத்தினாங்க. அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு எங்களோட மக்களோட வாழ்க்கையில பயன்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான பொருளாக நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். உணவை சுவை இனிய வெங்காயங்களை விட இந்த சின்ன வெங்காயம் உணவை சுவை ஊட்டுவது மட்டுமில்லாமல் பல நோய் எதிர்ப்பு சக்திகளையும் கொண்டதாக இருக்கிறதால இந்த பிரதேச மக்கள் இதை பெருமளவு பயன்படுத்துறது இருக்கின்றது. இதோட இந்த நீர்மோர் அல்லது இவற்றில் வாழை கரைத்து வெயில் காலங்களில் கொடுக்கின்ற வளமை திருவிழா காலங்களில் கொடுக்கின்ற வளமையும் இங்கு பெருமளவு காணப்பட்டது. இந்த கஞ்சியோட அல்ல சமாந்தரமான ஒரு உணவு வகையாக நாங்க இன்னும் ஒரு உணவு வகையை நாங்க இங்க சொல்லிக் கொள்ளலாம். கூழ் காய்ச்சி பகிர்ந்து குடிக்கின்ற அல்லது உண்ணுகின்ற பழக்கம் இந்த பிரதேச மக்களுக்கு ஒரு முக்கியமான பழக்கமாக நாங்க சொல்லிக் கொள்ளலாம். இந்த சொல்லிக்கொள்ள ஆடி மாதத்துல வளமையாக கட்டாயமாக இந்த பிரதேசத்துல கோயில்கள்ல வீடுகள்ல பாடசாலைகள்ல ஆடிக்கூழ் காய்ச்சுகின்ற பழக்கம் ஒன்று இருக்கு. அதாவது அரிசி மாவோட இதோட சீரகம் சின்ன சீரகம் வறுத்து மிளகு போன்றன வறுத்து அரைத்து இனிப்பும் போட்டு பால் தேங்காய் பால் அல்லது பசுப்பால் வைத்து இந்த ஆடிக்கூழ் காய்ச்சி வழங்குகின்ற வழக்கம் இது. இந்த ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தமாய் உங்கள் தோழர்கள் என்ற ஒரு பாடல் எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பாடசாலைகளை இட்ட வரைக்கும் இந்த கூழ் காய்ச்சி வழங்குகின்ற வழக்கம் உண்டு. அது ஒரு சிறப்பாக நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அடுத்தது இந்த கூழ் 2 வகையாக கூழ்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற வளமை உண்டு. ஒன்று மரக்கறி கூழ், 2வது மச்சக்கூழ். மரக்கறி கூழ் என்பது மரக்கறிகளை போட்டு அதாவது பைத்தங்காய் மரவள்ளிக்கிழங்கு இவற்றோட பைத்தங்காய் மரவள்ளிக்கிழங்கு பலாக்காய் பலா விதை போன்ற இந்த மரக்கறிகள் எங்களோட பிரதேசத்துல கிடைக்கின்ற சிறப்பான பல மரக்கறிகள் இயற்கையாகவே எல்லா வீடுகளிலும் கிடைக்கக்கூடிய இந்த மரக்கறிகளை போட்டு அதோட இந்த இலைகளையும் நாங்கள் போட்டு அதாவது முல்லை இலை முசுட்டை இலை காராந்தி போன்ற இலைகள் தூதுவளை போன்ற இலைகளையும் போட்டு தயாரிக்கிற இந்த கூழானது மிக சிறப்பானதான் மிக சுவையானதாம். இது மிளகாயை காய வைத்து மிளகாய் போன்றவரை காய வைத்து வெயில காய வைத்து அதை அரைத்து இதுக்குள்ள போட்டு அதை உரைப்பாகவும் சுவையாகவும் பழப்புளி இந்த கூழுக்காக அந்த பழப்புளி கூட இந்த பிரதேசத்துல பெரும்பாலான மக்களோட வீடுகள்ல புளிய மரம் இருக்கிறது. அந்த புளிய மரம் காய்க்கின்ற காலத்துல புளியை எடுத்து சேமித்து வைப்பார்கள். அந்த புளியை பயன்படுத்தி தான் பெரும்பாலும் இந்த உணவு தொகையை பயன்படுத்திக் கொள்வார்கள். அந்த வகையில இந்த மரக்கறி கஞ்சிக்கு கூழ் தயாரிக்கிறார். அதை விட இன்னும் ஒரு வகையான கூழ் மிக பிரபலியமான கூழ் ஒன்று இருக்கு மச்சம். அதாவது மீன் கடல் உணவுகளை மீன் நண்டு இறால் போன்றவற்றை போட்டு அவற்றுடன் மரக்கறி ஏற்கனவே சொன்ன மரக்கறிகளையும் போட்டு காய்ச்சுகின்ற கூழ் மிக காரமாக அதாவது தடிமன் போன்ற நோய்கள் வருகின்ற போது அங்கு செய்கின்ற மிக முக்கியமான கை வைத்தியமாக உணவாக காணப்படுவது இந்த கூழ். சுட சுட உரைப்பு உப்பு புளிப்புடன் இந்த கூழானது தயாரிக்கப்பட்டு வழங்கப்படும். தீர்ந்திருந்து சிரட்டையில அல்லது பனை ஓலையை வைத்து நாங்கள் அந்த ஒரு பாத்திரம் மாதிரி தயாரித்து இந்த கூழை குடிக்கின்ற வழக்கமானது உண்டு. அந்த கூழை தாங்கள் மட்டும் பெறுவது இல்லை, அயலில் உள்ள குடும்பங்களுக்கும் வீடுகளுக்கும் உணவர்களுக்கும் கொடுத்து சேர்ந்து உண்ணுகின்ற பழக்கமும் இந்த பிரதேச மக்கள்கிட்ட இந்த கூழ் காய்ச்சுகின்ற போது நாங்கள் காணுகின்ற மிக சிறப்பான ஒரு பண்பாடு. இந்த அருகே பெறுகின்ற மிக முக்கியமான ஒரு பண்பாட்டில் ஒன்று இந்த சேர்ந்து உண்ணுதல் பல பகிர்ந்து உண்ணுதல் பண்பாடு இந்த வன்னி பிரதேச மக்களை பொறுத்தவரை மிக சிறப்பான ஒரு பண்பாடு. இந்த கூழாச்சுகின்ற நேரத்தில் எல்லாம் விசேடமான உணவு வகைகள் தயாரிக்கின்ற நேரத்தில் நாங்கள் இதை காணலாம். அப்ப அந்த வகையில இந்த தடிமன் வந்துட்டு இதெல்லாம் காய்ச்சல் வந்துட்டுன்னா உடனே மருந்து வைத்தியருடைய அணுகுவது இல்லை. இந்த பிரதேச மக்கள் உடனடியாக கூழ் காய்ச்சுவோம்னு சொல்லுவாங்க. அந்த கூழை பயன்படுத்தி அதில் கூழை காய்ச்சி குடிக்கின்ற போது
இவை எல்லாமே மாறும் என்கின்ற அந்த ஒரு எண்ணமானது இருக்கிறது. உண்மையில அப்படி அதாவது இந்த சுட சுட உப்பு புளி உரைப்போட இந்த கூடுகளை தயாரித்து உணவா நான் ஒழுகுன போது உணவு தேவை பூர்த்தி செய்ய வேண்டும் இல்லாமல் அந்த நோய்களை பறந்தோடை செய்கின்ற உணவு வகையாகத்தான் உண்மையில காணப்பட்டது. எந்த வகையான தற்போது நாங்கள் உண்ணுகின்ற உணவு போன்ற நஞ்சூட்டப்பட்ட உணவுகள் இவை இல்லை. இவை எல்லாமே இயற்கையிலிருந்து கிடைக்கின்ற மிக சுத்தமான உணவு வகைகளாக, இதற்காக பயன்படுத்துகின்ற பொருட்களும் மிக சுத்தமான பொருட்களாக, அதுவும் பெருமளவு நாங்கள் வெளியிடங்களை வேற பிற இடங்களை போய் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை அற்று அந்தந்த வீடுகளிலேயே பெருமளவான பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் இந்த பிரதேச மக்கள் இந்த கூழ் காய்ச்சறது கஞ்சி காய்ச்சறதுல அவர்கள் எப்போது பிணிப்பது இல்லை. அப்ப மிக சிறப்பான முறையில மிக சுவையாக எங்களோட மூதாதையர்களால் தயாரிக்கப்பட்ட வந்த கஞ்சி அது பரம்பரையாக கடத்தப்பட்டு வந்து இட்ட வரைக்கும் எங்களோட பிரதேசத்துல இவை நிலைத்திருப்பது என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். இந்த கஞ்சி வகைகள் போன்றவற்றுடன் இணைந்ததாக நாங்கள் சொல்ல வேண்டிய இந்த பிரதேச உணவு பழக்க வழக்கங்கள்ல சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் பால். பாலானது இந்த பிரதேசத்துல பால் தயிர் நெய் என்பவற்றுக்கு எந்த வகையான கட்டுப்பாடும் இருப்பது இல்லை. பெரும்பாலான வீடுகளில் பால் தேவைக்காக விவசாய தேவைக்காக பசு வளர்ப்பது பசு வளர்ப்பது எருமை வளர்ப்பது அது மட்டும் ஆடு வளர்ப்பது என்பன மிக சாதாரணமாக நடைபெறுகின்ற ஒரு விடயம். அங்க லக்ஷ்மிகரம், அதாவது பசு மாடு வீட்டில் இருந்தாலே அது ஒரு சிறப்பான ஒரு லட்சுமிகரமான செல்வம் நிறைந்த ஒரு வீடாக கருதப்படுகின்ற ஒரு வல்லமையானது ஒரு பாரம்பரியமானது இந்த பிரதேசத்துல காணப்படுகின்ற உண்டு. சொன்ன பால் தயிர் இருக்கின்ற வீட்டிலே இந்த நாளும் பஞ்சம் பசி என்பது இல்லை என்று எங்களோட மூதாதையர் சொல்லிக் கொள்வார்கள். அவ்வளவு தூரத்துல மிக செல்வமாக கருதப்பட்ட ஒரு ஒன்றுதான் இந்த பசு எருமை போன்றவைகள் இருக்கின்றன. இந்த எங்களோட பிறப்புல தொடக்கம் இறப்பு வரையும் இந்த பாலின்ற பயன்பாடு எங்களுக்கு இருக்குது. உலகளாவிய ரீதியில் இருந்தாலும் கூட இந்த பிரதேச மக்கள் அது மிக சிறப்பாக போற்றுகின்ற ஒரு வளமையானது இருக்குது. இட்ட வரைக்கும் அது இருக்கு. அந்த வளமையானது விடுபட இல்லை. பிறந்த குழந்தைக்கு கூட 1 மாதம் 2 மாதத்துல பசும்பால் கொடுக்கின்ற வழக்கம் இந்த பிரதேச மக்களில் இருந்தது. அவர்களுக்கு அந்த தாய்ப்பாலுக்கு நிகராக தாய்ப்பாலுடன் இணைந்ததாக ஓமம் கரிஞ்சீரகம் போன்றன போட்டு காய்ச்சப்பட்ட பாலை பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற வழக்கமானது இருந்தது. பிள்ளைகளுக்கு எந்த வகையான நோய்களும் அணுகாது என்பதும் சிறப்பான ஊட்டம் கிடைக்கும் என்பது இந்த பிரதேச மக்களின் ஒரு நம்பிக்கையாகவும் இருந்தது. அது ஒரு உண்மையாக நடைமுறை உண்மையாகவும் இந்த பிரதேசத்துல காணப்பட்டது. அடுத்தது புதுமனை புகுவிழா அல்லது கல்யாண திருமணங்கள் நடைபெறுகின்ற போது அல்லது பூப்புனித நீராட்டு விழா போன்ற நடைபெறுகின்ற போது இந்த பாலானது முதன்மை பொருளாக இந்த பிரதேசத்துல பயன்படுத்தப்பட்டது. ஏனைய இடங்களிலும் பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் இங்கு ஒவ்வொரு உடனடியாக கறந்த புதிய பால் இங்கு பயன்படுத்தப்படும். நாங்கள் வேண்டி வைத்து அல்லது குளிரூட்டியில வைத்து பயன்படுத்துகிற பால் இங்கு பயன்படுத்துவது இல்லை. ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் அல்லது அண்மை வீடுகளில் இருக்கும். உடனடியாக பசுவில இருந்து கறந்து கொண்டு வந்து இந்த தேவைகளுக்கு இந்த பால்கள் பயன்படுத்துகின்ற நிலைமையானது எங்களோட பிரதேசத்துல காணப்பட்டது. செங்கமாரி போன்ற நோய்கள் ஏற்படுகின்ற போது பசுக்கள் அடைக்கின்ற பட்டியிலே வைத்து பாலை கறந்து சில கீழ்காய் நெல்லி போன்ற மூலிகை செடிகளை பிடுங்கி இடித்து உடனடியாகவே அந்த சாறை புழிந்து அந்த பட்டியலை வைத்த அந்த நுரையுடன் பால் கறக்கின்ற போது பால் கலசத்தில் கிடைக்கிற அந்த நுரையோடையே அந்த கீழ்காய் நெல்லி சாறையும் கலந்து உடனடியாகவே கொடுப்பார்கள். செங்கமாரி போன்ற அந்த நோய்கள் கூட மிக இலகுவாக இந்த மக்களிடையிலிருந்து இலகக்கூடிய மாதிரி இருந்தது. அது உண்மையான ஒரு நிகழ்வாகவும் வைத்திய நூல்களிலும் குறிப்பிடப்படுகின்ற ஒரு வைத்தியமாக காணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஒரு புதிய வீடு பூமனை பூவிழா நடைபெறும் சொன்னா உடனடியாக நாங்கள் சொல்றது பால் காய்ச்சறது. அங்கு பசுவின் பால் வீட்டின் நடுவில் வைத்து கற்கண்டு போட்டு காய்ச்சி வருகின்றவர்களுக்கு எல்லாரும் வழங்குகின்ற அந்த பழக்கமும் இங்கே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வருகின்றவர்களுக்கு தேநீர் பால்மா என்பன அந்த காலப்பகுதியிலோ அல்ல பெரும்பாலான காலப்பகுதியிலோ எங்களோட வன்னி பிரதேசத்தில் வழங்கப்படுவது இல்லை. வருபவர்களுக்கு முதலில் வழங்கப்படுவது பாலாகத்தான் இருக்கும். பால் இந்த நேரமும் வீட்டில் காய்ச்ச அதுக்கென பிரத்யேகமான பாத்திரங்கள் மண் மாக்குளியின் சாட்டி என்று சொல்லுவார்கள். மண் பாத்திரங்களில் அந்த பாலை காய்ச்சி சுண்ட காய்ச்சி அவ்வாறு
அடுப்பில் அப்படியே மெல்லிய சூட்டில் விட்டு விடுவார். வந்தால் உடனடியாக கொடுக்கின்ற உணவாக பானமாக பால் தான் அங்கு காணப்படும். அது மிகச் சுவையாக இனிப்பாகவும் அது இருக்கும். அந்த பால் பால் என்பது இந்த மக்களது வாழ்க்கையோட மிக பின்னி பிணைந்த ஒரு விடயம். அக்காலப்பகுதியில பெருமளவு இந்த வணிக நோக்கங்கள் அல்லது இந்த பால் விற்பனை செய்யப்படுகின்ற அந்த பழக்கங்கள் போன்றவை பெருமளவு இல்லை. சந்தைப்படுத்தல் போன்றன பெருமளவு காணப்படவில்லை. அப்ப முழுமையாகவே வீட்டில பாலை காய்ச்சி பசுமாடு இல்லாதவர்களுக்கு பால் வழங்கப்படும். அடுத்த நாள் அடுத்த நாள் விடிய அந்த பாலின் ஆடை எடுத்து போட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு பசு அல்லது இது மாதிரி இல்லாதவர்களுக்கு தயிரை வழங்குகின்ற வழக்கம் இருக்கு. ஏற்கனவே எங்களை சொன்னது போல மிகுதியாக உள்ளவற்றை எந்தவித இதுவும் இல்லாமல் ஒருவற்றை கால் மிதிக்க கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லி கிடங்கை வெட்டி தாக்குகின்ற வழக்கம் ஒன்று இருந்தது. அடுத்தது இந்த பால் அல்லது தயிர் பாவிக்கின்ற போது எந்த வகையான மாமிச உணவுகளையும் அதோட சேர்த்து பயன்படுத்துவது இந்த பிரதேச மக்களின் வழக்கம் அல்ல. பயன்படுத்த மாட்டார்கள். முற்றாக இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற எந்த மக்களும் அவ்வாறு பயன்படுத்துவது கிடையாது. அல்லது மாமிச உணவு சமைக்கின்ற இடத்துல பால் காய்ச்சுவதோ அல்ல தயிர் வைத்திருப்பதோ பால் வைத்திருப்பதோ ஒருபோதுமே இடம்பெறுவது இல்லை. அவ்வாறான ஒரு நம்பிக்கை இந்த மக்களிட காணப்பட்டது. அடுத்தது இந்த பாலை பொறுத்தவரையில இந்த பிரதேசத்தில கோயில்கள் நிகழ்வுகள் பாலின் பங்கு மிக மிக முக்கியமானதாக காணப்பட்டது. நேற்று கூட வெட்டாப்பளை கண்ணகி அம்மன் பொங்கல் நடைபெற்றது. அங்கு 3 மிகப்பெரிய வளர்ந்துகள் வைக்கப்பட்டு முழுமையாக பால் ஊற்றப்பட்டு அதன் பின் அதுக்குள்ள அரிசி போட்டுத்தான் அந்த பொங்கல்கள் பொங்கப்படுகின்ற வழக்கம் இருக்குது. அதே போல வட்டவார் சத்தகன்னிமார் கோயிலில் 7 வளந்துகள் மிகப்பெரிய வளந்துகள் வைக்கப்பட்டு அந்த வளந்துகளில் பால் ஊற்றப்பட்டு அந்த பால்ல தான் பொங்கல் பொங்குகின்ற வழக்கம் இருக்கின்றது. இவ்வகையான வழக்கம் அந்த அன்கோட்டுக்கிணத்து பிள்ளையார் கோயில் போன்ற இடங்கள்லையும் அவர்கள் தங்களது கால்நடைகள் இருந்து பாலை கொண்டு வந்து அந்த பாலை வைத்து கொண்டுதான் பொங்கல்களை பொங்குகின்ற வழக்கமானது காணப்பட்டது. அடுத்த தைப்பொங்கல் சித்திரை வருஷம் போன்ற காலப்பகுதிகளில் வனி பிரதேசத்தில் தைப்பொங்கல் மட்டுமில்ல சித்திரை வருஷத்திலும் வீட்டில பொங்கல்கள் செய்கின்ற வளமை ஒன்று உண்டு. இனிய பல எல்லா பிரதேசங்களும் அவ்வாறு நடைபெறுகின்றது என்பது சொல்ல முடியாது. குறிப்பாக வனி பிரதேசத்தில தைப்பொங்கலுக்கு முத்தத்தில சாணத்தினால் முத்தத்தை மொழுகி கோலம் போட்டு பொங்கல் பொங்குகின்ற வளமை இருக்கு. அப்ப வீட்டிலேயே உடனடியாகவே என்ன செய்வார்கள் சித்திரை தைப்பொங்கல் போன்றவற்றிற்கு உடனடியாக பொங்கலுக்கான ஆயுதம் நடைபெறுகின்ற வேளையில அங்கு உடனடியாக கால்நடைகள் பசுமாடு அடைத்து வைக்கப்படுகின்ற பட்டிக்கு போய் உடனடியாகவே பாலை கறந்து கொண்டு வந்து அந்த பாலை விட்டுத்தான் இந்த பொங்கல்கள் பொங்குகின்ற வழக்கமானது இந்த மக்கள்கிட்ட காணப்படுகின்றது. பசுப்பாலை போன்றவற்றின் பொங்கல்கள் மிக சிறப்பான மிக சுவையானதாகவும் இருக்கும். பொங்கலுக்குரிய இனிய பொருட்கள் சர்க்கரை பயறு போன்றவை இளம் போன்றவை நாங்கள் பயன்படுத்தினாலும் கூட பிளம்ஸ் காஜு எல்லாம் பயன்படுத்துவோம். அவ்வாறு பயன்படுத்தினாலும் கூட அந்த பாலில் பொங்குகின்ற அந்த பொங்கல் சுவையானது பசுப்பால் புறம்பாகவும் எருமைப்பால் தனியாகவும் பொங்குகின்ற அந்த பொங்கல்களில் தயாரிக்கின்ற அந்த பழமையானது அந்த சுவையானது உண்மையிலே அது எந்த உணவுகளிலும் இல்லாத மிக சிறப்பான ஒரு சுவையாக காணப்படுகிறது. இல்லை அந்த பாலின் பயன்பாடு என்பதும் மிக சிறப்பானதாக இருக்கிறது. அதாவது பால் காய்ச்சி வைக்கின்ற அந்த பாலில் இருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற ஆடையை எடுத்து அதை மண் சட்டியில் வைத்து மத்தினால் நசைத்து இப்ப போல கிரைண்டரோ போட்டு நாங்க எடுக்கிறது இல்லை. அந்த பிரதேச மக்கள் மத்து வைத்திருப்பார்கள். அந்த மத்தினால கடைந்து வெண்ணெய் கட்டியாக எடுத்து அந்த வெண்ணெய் கட்டியை காய்ச்சி உருக்கி அந்த எடுக்கின்ற நெய்யானது மிக சுத்தமானது மிக சுவையானதுமான நெய்யாக இங்கு காணப்படும். அந்த நெய்த வாசனையே ஒரு தனி அலாதியானதாக காணப்படும். இவை இந்த பொங்கல்களுக்கும் இந்த நெய்யை நாங்கள் பயன்படுத்தி கொள்ற வளமே இருக்கு. பால் பொங்கல் இருந்தாலும் நாங்கள் அதுக்குள்ள பொங்கல் முடிஞ்ச உடனே பொங்கலுக்குள்ள நெய்யை விட்டு மிக சுவையானதாக இருக்கும். அடுத்தது உணவுக்கு தேவையான அந்த நெய்யை நாங்கள் பெற்றுக்கொள்றதா இருக்கு. இந்த வீட்டு பிரதேச மக்களின் வீடுகளை நீங்க நாங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான இயல்பு எல்லா வீட்டிலும் பெரும்பாலான கால்நடைகள் உள்ள வீடுகள் அனைத்திலும் நெய் இருக்கு. அவர்கள் தாங்களே தங்களது தேவைகளுக்காக இந்த நெய்யை தயாரித்து எடுத்து வழங்கின அந்த வழக்கமானது இந்த பிரதேச மக்கள்ல இருக்கலாம். அப்ப பால் அப்ப இந்த பிரதேச மக்கள் இந்த வகையான பால் உணவுகள் இந்த கஞ்சி வகைகளை இயற்கையாக தங்கள் சூழலிலிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற இந்த உணவுகள் பயன்படுத்தப்பட்டு
இந்த உணவுகளை பயன்படுத்தி அவர்கள் உட்கொண்டதால்தான் அவர்களுக்கு நோய்கள் என்பது மிக மிக குறைவு. மிக மிக குறைவான நோய்கள் தான் அவர்களுக்கு ஏற்பட்டது. இது தற்போது காணப்படுகின்ற இந்த சுகர் போன்ற நோய்களோ அல்ல ஹார்ட் அட்டாக் போன்ற நோய்களோ அந்த பிரதேச மக்களிட தாக்கியது என்பது எங்களுக்கு எங்களோட எங்களுக்கோ அல்லது எங்களது மூத்தவர்களை கேட்டாலே சொல்வார்கள் அப்படியான நோய்களை பற்றி தங்களுக்கு தெரியாது. சுகதேகிகளாக மிக ஆரோக்கியம் மிக்கவர்களாக இவர்கள் வாழ்ந்தார்கள் என்ற வாழ்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு காரணம் இந்த உணவு பழக்க வழக்கங்கள் தான். தற்போது இப்போ சார் போட்டிருக்கிறது வட்டுவால் சத்தவாய்ந்திமார் கோயில் இடம்பெறுகின்ற பொங்கல். அங்கு நீங்க பார்க்கக்கூடிய 7 பானைகள் வைக்கப்பட்டு 7 கன்னிகளுக்காகவும் 7 பானைகள் வைக்கப்பட்டு 7 பானைகளிலும் பசுப்பால் விட்டு விட்டு பொங்குகின்ற ஒரு வளமை இங்கே இருக்கு. அது அந்த பொங்கலுக்கு அரிசி பயிர் எல்லாம் போடப்படும், இனிப்புகள் போடப்படுவதில்லை. வளர்ந்து நீந்து அந்த 7 வளர்ந்தில் இந்த பொங்கல் பொங்கப்படும். முழுக்க முழுக்க பசுப்பாலை தான் இங்கே பயன்படுத்தப்படுகிறது. இங்குள்ள பெரும்பாலான கோயில்களில் பசுப்பால் அல்லது எருமைப்பால் தான் பொங்குகின்ற வளமை இருக்கு. தேங்காய்ப்பால் பயன்படுத்தப்பட்டாலும் கூட இயற்கையாக எங்களிடையே பெருமளவு கிடைக்கிற இந்த பசுப்பாலை பயன்படுத்தி பொங்கல் போகின்ற வளமையானது இந்த பிரதேச கோயில்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் காணக்கூடிய சிறப்பான இவ்வாறு பொங்கப்படுகின்ற பொங்கல் ஒரு ஒரு நாளைக்கு மேல ஒரு 2 நாள் வரை கூட பழுதடையாமல் அப்படியே இருக்கும். அதே ஒரு விசேடமான அம்சமாக நாங்க இங்க சொல்லிக் கொள்ளலாம். அவ்வாறு இந்த பிரதேச மக்கள் தங்களது வாழ்க்கை முறைகளை இயற்கையுடன் இணைந்ததாக சுத்தமான உணவு வகைகளான இந்த கஞ்சி, கரசல், கூழ் போன்ற உணவுகளையும் தங்களது பிரதேசத்தில் காணப்படுகின்ற பொருட்களை பால் போன்றவற்றை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ள உணவுகளையும் பயன்படுத்தியதால இந்த வயதில் இந்த பிரதேசத்தில் வாழுகின்ற பலர் ஆயுட்காலம் மிக நீண்டவர்களாக 80, 90, 95, 100 வயது வரை வாழ்ந்தவர்களாக காணப்படுவதை நாங்கள் இங்கே அவதானிக்கலாம். ஏனெனில் அவர்களது அதற்கான காரணம் அவர்களால் உண்ணப்பட்ட போசாக்குள்ள சத்தான இயற்கையான நஞ்சு கலக்காத உணவுகளும் அவர்களது வாழ்க்கை பழக்கங்களும் தொழில் முறைகளும் தான் இவை. அப்ப இந்த நவீன சமுதாயத்தில் உள்ளவர்கள் இருந்ததை விட மிக சிறப்பான ஆயுள் காலத்தை கொண்டவர்களாக இவர்கள் வாழ்ந்தார்கள் என்ற போது நாங்கள் இப்போது பார்த்த இந்த உணவு பழக்கங்களும் இந்த உணவு பயிர்களும் இந்த இயற்கையான முறைகளும் தான் மிக முக்கியமானவையாக அமைந்தன என்பது நாங்கள் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த பாரம்பரியங்களை நாங்கள் இன்னும் அழிய விடாமல் பாதுகாத்து கொண்டால் ஒரு நோயற்ற சமுதாயத்தை ஒரு நல்ல திடகாத்திரமான ஒரு சமுதாயத்தை எங்களோட பிரதேசங்களை நாங்கள் உருவாக்கி கொள்வது மட்டுமில்லாமல் ஏனையவர்களுக்கு நாங்கள் முன்மாதிரியாக வழிகாட்டுவோர்களாக நடந்து கொள்ள முடியும் என்பதுதான் எனது ஒரு முக்கியமான ஒரு அபிலாசையாக காணப்படுகின்றது. இதுவரைக்கும் எனது இந்த கருத்தரங்கில் என்னால் வழங்கப்பட்ட இந்த விடயங்களை எல்லாரும் சுவைமடுத்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இதுல நீங்களும் என்னை விட கணக்க தெரிந்தவர்களாக அனுபவமுடையவர்களாக இருப்பீர்கள். இந்த விஷயங்கள்ல நான் உங்களோட பகிர்ந்து கொண்டதில்லை நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்களும் உங்களது கருத்துக்களை சொல்லிக்கொள்ள முடியும் என நானும் எங்களது அமைப்பாளர்களும் ஒருங்கிணைப்பாளர்களும் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் உங்களோட கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொள்ள முடியும். நன்றி. எனது அமைதியாக எனது ஸ்ரீவனா எனது உரையை நீங்க எல்லாரும் கேட்டதற்கு மிகவும் மிகவும் பணிவான நன்றிகள். நன்றி வசந்தகுமார். நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறீர்கள். எல்லோருக்கும் வாயுறு இருக்கும். இந்த இலக்கஞ்சியிலே எத்தனையோ வகையான செடிகள் தாவரங்களை பயன்படுத்தி செய்கிற அந்த மரபு அது முருங்கை இலக்கஞ்சி அதுன்னு சொல்லி ஒரு நிறைய, அதாவது கூழுக்கே நிறைய முருங்கையிலேயே போடுவோம் இல்லையா? அது எங்களுக்கு மிகவும் சத்தான உணவு. நாங்கள் வளர்ந்துருக்கிற மரங்கள் எங்களை சுற்றியுள்ள மரங்கள்ல போய் பிடுங்கி கொண்டு வந்து அதை போட்டு உடனேயே அதிலேயே கஞ்சியை தயாரிக்கிற ஒரு மரபை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இவர் சொன்னார் நாங்கள் செய்யறது மட்டுமில்லை, நாங்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ளுவோம். இப்ப சித்திரக்கஞ்சி என்றதிൻ്റെ ஒரு அர்த்தம் கூட அங்கு ஒரு அந்த கிராமமே ஒன்று கூடி அங்க பகிர்ந்து சாப்பிட்டு கொள்வார்கள். அது வன்னி பிரதேசத்துல இருக்கிற ஒரு முக்கியமான பண்பு என்னென்றால் இப்ப பொங்கல் என்று சொல்லும் பொழுது கூட
எல்லோரும் கொண்டு வந்து அடுப்பை மூட்டி நீட்டுக்கு அந்த பொங்கல் வந்து போய்க்கொண்டே இருக்கும். எல்லா இடமும் பொங்கிக் கொண்டே இருப்பார்கள். விரும்பினவர்கள் அந்த பொங்கலை வாங்கி உண்ணுவார்கள். இப்ப நான் வளர்ந்த இடத்துல கூட ஒரு கொட்டுக்குணத்து பிள்ளையார் கோயில் என்பது ஒரு வெளியான ஒரு கோயில். அங்கே யாரும் போய் பொங்கலாம், யாரும் போய் அந்த உடனே பொங்கி போட்டு மணி அடிக்க சுத்தி ஓடி வருவார்கள். பிள்ளைகள் எல்லாம் ஓடி வருவார்கள். வாழை இலையிலே அந்த பொங்கல் வந்து எல்லோருக்கும் பரிமாறப்படும். அதுபோலத்தான் இந்த கஞ்சி, சித்திர கஞ்சி. அது வந்து கிராமமாக அந்த சித்திர கஞ்சி சித்திர மாதத்திலே நிகழும் ஒரு நிகழ்வு. அதுபோலதான் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி. முள்ளிவாய்க்காலே எங்களுக்கு சத்துக்கள் உள்ள ஒரு எல்லாம் இல்லாமல் போய் எத்தனையோ பேர் செத்திருக்கணும். எத்தனையோ வயதுகளை நாங்கள் அங்கே இழந்தோம். மெனிக்கோன மிஸ், நான் அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பற்றியும் ஒரு ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லத்தான் வேணும். சொல்லுங்க. என்னென்னு சொன்னால், இப்போ எங்களோட பிரதேசமானது வளமான பிரதேசம். அதாவது வந்தவர்களுக்கு அனைவருக்கும் உணவளித்த ஒரு பிரதேசம். ஆனால் அந்த பிரதேசத்து மக்களே உணவின்றி இருந்த ஒரு நிலைதான் இந்த நிலை. உப்பு கஞ்சி காய்ச்சி, உப்பு கூட போட முடியாம கஞ்சியை காய்ச்சி வழங்கி தங்களை உயிர் காத்த ஒரு நிலையானது. அது உண்மையில இந்த பிரதேச மக்கள் வாழ்க்கையில இவர்கள் அனுபவித்த மிக மிக முக்கியமான ஒரு பேரிடியாகத்தான் நான் சொல்லிக்கொள்ள முடியும். ஏனெனில் எங்கிருந்து யார் வந்தாலும் உணவை கொடுத்து பகிர்ந்து உணவை இந்த வணியில் உள்ள வீடுகளில் சென்ற தெரியும். முதலாவது அவர்கள் வந்தவர்களுக்கு சொல்லுகின்ற விடயம் சாப்பிடும் கொண்டுதான் சொல்லணும். எந்த நேரமும் வீட்டில் எல்லா வீடுகளிலும் அவர்கள் இந்த உணவு மிகையாத்தான் இருக்கும். அவ்வாறான ஒரு மக்கள், அந்த பிரதேச மக்கள் அந்த கஞ்சியானது அவர்கள் உயிர்காத்த ஒரு பொருளாக மாறியது மிகவும் வேதனைக்குரியது. அதுல கூட அவர்கள் மிக சுவையான கஞ்சியை தயாரித்து உண்டவர்கள் உப்பு கூட போட முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு கேவலப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையானது வாழ்க்கையில எந்த ஒரு தமிழ் மகனாலும் மறக்க முடியாத ஒரு விஷயம். அது எந்த ஒரு தமிழ் மகனும் ஆயுள் உள்ள வரைக்கும் எப்போதுமே அதை மறந்து போக கூடாது என்பது எனது ஒரு ஆதங்கமாக இருக்கின்றது. அதை நான் கட்டாயமாக சொல்லிக்கொள்ள வேண்டும். அந்த பிரதேசத்தை சேர்ந்தவன் என்பதனாலும் பல்வேறு இழப்புகளை குடும்ப ரீதியாகவே அனுபவித்தது என்பதனாலும் நான் சொல்லிக்கொள்ள வேண்டிய தேவை எனக்கு இருக்கின்றது. அதை நான் உங்களிட பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி சந்தகுமார். நாங்கள் இப்பொழுது இந்த கஞ்சி தொடர்பாக எத்தனையோ பேர் எத்தனை விஷயங்களை சொல்லுவதற்கு காவல் இருக்கிறீர்கள். இவரிடம் கேள்வி இருந்தால் முதல் நீங்கள் கேள்விகளை கேட்டு அதன் பின்னர் உங்களுடைய கருத்தை சொல்லுவதற்கு நாங்கள் இடம் தருவோம். முதலாவதாக கேள்விகளை மாத்திரம் கேளுங்கள். அதற்கு ராஜினி தாசி சிசிங்க இருக்கிற அவ வந்து இதை வழி நடத்துவார். நன்றி. நன்றி. யாராவது கேள்வி கேட்கிறேன் அன்மியூட் பண்ணிட்டு அல்லது கூட கையை சுத்திட்டு இந்த குதிரைவால் கஞ்சி என்றதை பெரிய ஒரு சின்ன விளக்கம் சொல்ல வேணும். இந்த குதிரைவாலி நெல்லுன்னு சொல்றது இந்த தண்ணி கரையோரங்கள்ல சும்மாக விளையாடுற ஒரு புல்லு. மிக கஷ்டமான காலங்கள்ல நெல் விளையலை என்று சொன்னா இந்த நெல்லை வெட்டி கொண்டு வந்து அந்த அரிசி எடுத்து, அது ஒரு சின்ன சிறுதானியம், அதுல கஞ்சி காய்ச்சி குடிக்கிற வழக்கமும் கிராம வன்னிப்புறங்கள்ல இருந்தது. இது மாதிரி பல தானியங்கள் காட்டு பிரதேசங்கள்ல இருந்து எடுத்து கொண்டு வந்து பாவிக்கிற தன்மை. காட்டு அரிசி என்று கூட ஒரு அரிசி இருக்குது, அது வளரும். அந்த அரிசியை கூட அவர்கள் அதையும் சரியா அந்த குளங்கள் அல்லது மூட்டைகள் அதுகளுக்கு பக்கத்துல தான் அந்த புல் வளரும். உயரமா ஆள் நின்றா தெரியாத அளவுக்கு உயரமா வளரும். அதுல இருந்து கணக்கு எடுத்துக்கொண்டு வந்து அதுகளை எடுத்துக்கொண்டு என்பார்கள். மற்றது இப்ப பாரதி சொல்லியிருக்கிற இந்த பொங்கல் மாரி காலத்துல பஞ்சகாலம் என்று சொல்லி எல்லா வயலும் விதைத்து விட்ட உடனே விதை நெல்லும் முடிஞ்சிடும், வீடுகள்ல நெல்லும் இருக்காது, கூலிக்கு போறாங்களுக்கு சாப்பாட்டுக்கும் வழி இருக்காது என்றால் மாரி காலத்துல வேலையும் இருக்காது. அப்படியே அது குமளமனை போன்ற எங்களுடைய ஊர் போன்ற கிராமங்கள்ல மார்கழி மாதத்துல ஒரு சக்கரை பொங்கல் ஒன்று சொல்லி ஒரு பொங்கல் எல்லாருமாக ஊர் மக்கள் எல்லாருமாக வசதி உள்ளவர்கள் விவசாயிகள் எல்லாரும் போய் எத்து வைக்கிறான்னு சொல்லுவேன். ஒவ்வொருத்தர் புது புது பானை புது குடம் கொண்டு வந்து அதுக்குள்ள எல்லா மரக்கறியையும் போட்டு சோறும் அரிசியும் போட்டு
கொஞ்சம் சர்க்கரையும் போடுவார்கள். போட்டு தான் அதை எல்லாருமே அம்மா காய்ச்சி அப்புறம் அதை எடுத்து படைக்கிறது மட்டும் இல்லாமல் புறம்பாக பேந்து கிடாரத்தில் சோறு கறி எல்லாம் புறம்பாக காய்ச்சி அனைவருக்குமே வழங்குகின்ற ஊர் கிராமத்து மக்கள் முழு பேருமே திரண்டு வந்து அந்த இடத்துல சாப்பிடுவார்கள். இப்போ அப்படியாக 2-3 நாளைக்கு வேற வேற குரூப்பா செய்கிற அந்த வழக்கங்கள் அங்கே உள்ள அந்த மாரி காலத்து பஞ்சத்தை போக்குவதற்காக செய்யப்படுகின்ற நிலைமைகளும் கிராமப்புறங்கள்ல இருந்தது. சர்க்கரை அமுதம்னு சொல்லுவாங்க. அது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்ப சில இடங்கள்ல மிக அந்த அந்த சாப்பாட்டுக்காகவே காவல் இருக்கிறார்கள், கணக்க இருக்கிறார்கள். போய் அது நடக்குதுன்னு சொன்னா எல்லாருமா சேர்ந்து போய் சமைச்சு அவர்களும் எல்லாருமா பகிர்ந்து அது மட்டும் இல்லாமல் மிஞ்சிற சாப்பாட்டை பகிர்ந்து கொண்டே அடுத்தடுத்த நாளைக்கும் வச்சு சாப்பிடுற நிலைமைகளும் இன்றும் இருக்கின்றது என்பதை இந்த இடத்துல சொல்றேன். இனி கேள்வி கேட்காக்கள் கிளம்பும். இல்ல நீங்க இலைகளை பற்றி சொல்லிக்குள்ள முள்ள முசுட்டையோட சேர்த்து காணாந்தி இலை சொன்னீங்க. 3 தரம் நீங்க காணாந்தி இலைய பற்றி சொன்னீங்க. ஆனா நான் இதுதான் காணாந்தி என்ற இலை வகைய கேள்விப்படுறது. அதுக்கு வேறு ஏதாவது பெயர்? இல்லையம்மா, அது காணாந்தி என்னன்னு சொல்றது காட்டுல வளருகின்ற ஒரு செடி. மிகவும் வாசனையுடையதாகவும் இருக்கு, மிகவும் சுவையுடையதாகவும் இருக்கு. அது இந்த நாங்க உணவுகளை தனியாக பால்கறி சமைக்கலாம், இறால் போட்டு சமைக்கிற வளமை இருக்குது. அல்லது இந்த பிரதேசங்கள்ல உடும்பு பிடிச்சு சமைக்கிற வழக்கம் ஒன்று இருக்கு. அந்த உடும்பு இறைச்சிக்குள்ள போட்டு சமைக்கிறது மிக சுவையான ஒரு இயற்கை தாவரம். இது காடுகள்ல தான் பெருமளவு காணப்படும். இப்போ திருவண்ணாமலை போன்ற பிரதேசங்களும் இந்த காணாந்தி பெருமளவு இருக்கு. எங்களோட பிரதேசங்களில் இந்த காடுகளில் இது இருக்குது. நாங்கள் சில காடுகளில் இருந்து அந்த கண்டுகளை பிடுங்கி கொண்டு வந்து வீடுகளில் நட்டு வளர்க்குற வழக்கம் இருக்குது. மிக சுவையான ஒரு தாவரம். இது மிக வாசனையும் உடையதாக இருக்கும். நன்றி. பாலசுப்ரமணியம் பொட்னி ப்ரொஃபசர் அவர் இன்றைக்கு இல்லையென்றா அதை பற்றிய ஒரு விளக்கம், பொட்னிக்கல் டேர்ம் அதை பற்றி சொல்லி இருப்பார். அடுத்த முறை நாங்க அவரிடம் அதை பற்றி கேட்டுக்கொள்ளலாம். கேள்வி கேட்பவர்கள் தயவு செய்து மற்றவர்கள் இந்த வனி பிரதேசத்துல இதை சர்க்கரை அமுதன்னு சொல்லுவாரு. நான் இடையில சொன்னேன், என்னடா அந்த சர்க்கரையும் கொஞ்சம் போடுவார், மரக்கறி எல்லாம் போட்டு பூசணிக்காய் போட்டு சர்க்கரை அமுதம். காந்திமதி அம்மா முதலே கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்க, காணையில உங்களை. கேள்வி கேட்கறதுக்கு அவர் எல்லாம் சொல்லிட்டாரு. எங்கட ஓனிக்குளத்துல கனகாமம் அந்த பக்கத்துல என்ன மாதிரி இருக்கோ அதே முழுக்க அவர் சொல்லிட்டார். அப்ப எனக்கு கேள்விகள் இல்லை. இன்னும் சில 1-2 சின்ன தகவல்கள் பால் தயிரை பற்றி சொல்லலாம். அது கேள்விகள் எல்லாரும் கேட்ட பிறகு டைம் இருந்தா நான் கேள்வி கேட்போரை காணையில நீங்க உங்களோட தகவலை சொல்லுங்கள். சொன்னார் அந்த பால் முக்கியம் என்று. அது அந்த நாளே நான் போன காலத்துக்கு முந்தி இருந்தே அந்த பால் ஒரு முக்கியம் என்ன செய்யணும்டா, இப்ப கிட்டத்தட்ட ஒரு 15 லிட்டர் 20 லிட்டர் குடங்கணக்குல கொண்டாந்து பட்டி தானே அவைகள் கணக்கு பேருக்கு. அப்ப பால்களை கொண்டாந்து ஒரு குடம் பாலுண்டா ஒரு சுண்டு அரிசியை போட்டு அதை காய்ச்சி கொண்டே இருப்பினோம். அப்படி இறுகி வரும் மட்டுக்கும், ஒரு மோதம் பிடிக்கிற அளவுக்கு வரும் மட்டுக்கும். அது ஒரு மோதகம் அளவுதான் இறால் சாப்பிடலாம், அங்கால சாப்பிட இயலாது. எருமைப்பாலை தயாரிக்கிற பொங்கல் சாப்பிட இல்லாத. ஆனால் நீங்க சொன்னது சரி அம்மா, மிக குறைஞ்ச அரிசியா போட்டு மிக கூடுதல பாலை போட்டு காய்ச்சி கொண்டிருக்கணும், இல்லாத அடி பிடிச்சு இனிப்பொண்டும் போடுறது மிக சுவையாக இருக்கும். சுண்ணாம்பு போல இருக்கும். நான் அறிவு இருக்கிறது இது என்ன, இதை கிட்ட கொண்டுறாது எங்கோண்டு பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமா வாயில வச்சு பார்த்து பிறகு குடங்கணக்குல சொல்லிவிட்டா ஓடருக்கு வரும் பால். குடங்கணக்குல இருந்து மினைக்கட்டு காய்ச்சுறது, காய்ச்சி எல்லாரும் கூட பக்கம் பக்கம் கூப்பிட்டு தான் அது என்னடா கணக்க வந்துடும் அது காய்ச்சிக்குள்ள. இன்னொரு உணவு இந்த வனி பிரதேசத்துல வயல்வெளி அண்டிய பிரதேசத்துலதான் இந்த எரும மாடுகளை கட்டுவார்கள். மாடுகள் கண்டுகளை கட்டிட்டு எருமையில விட்டு விட்டுருவார்கள். அப்ப காலையில எருமை வந்த உடனே பால் எடுப்பார்கள். அப்ப அங்க தங்கி
அங்கேயே இருந்து வயல் வேலை செய்கிறாக்களும் இருக்கணும். அவையில சிலர் வந்து அந்த பூசணிக்காய்க்கு பெரிய பூசணிக்காய் எடுத்து அதை வட்டமா வெட்டி மேலுக்கு அதுக்குள்ள உள்ள விதைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அதுக்குள்ள பாலும் ஒரு கொஞ்சம் அரிசியும் போட்டு இங்க அவனுக்குள்ள பேக் பண்ற மாதிரி அவர்கள் நிலத்துக்குள்ள புதைச்சு அதுக்கு மேல விறகு எல்லாத்தையும் எரிச்சு அதுக்குள்ள அதை செய்வார்கள். அதுவும் ஒரு வித்தியாசமான ருசி என்று கேள்வி நான் ஒரு காலம் எனக்கு சாப்பிட்டேன். சொல்றது அது அந்த ஓலையில கட்டி போட்டு வைக்கணும். அந்த நெருப்புல வச்சு விட்டுத்தான் எடுத்து கீழே தாட்டு போட்டு மேல நெருப்பை போட்டு கொளுத்துறதோ அப்படி மணலுக்கு அதை ஆட்டு போட்டு. மற்றது இன்னும் இந்த வாணிக்குளம் பனங்காமம் பக்கம் இன்னும் ஒரு விசேஷம் நடந்தால் அந்தியட்டியோ இல்லாட்டி கல்யாண வீடு சாமத்திய வீடு நடந்தால் கடைசியில எல்லாருக்கும் கொஞ்சம் சோறு போட்டு வேண்டாம் என்றாலும் கொஞ்சம் சோறு போடணும். தயிர், சீனி, வாழைப்பழம். அத வினையவே பார்க்கவே அருவருப்பா இருக்கும். பிறகு சாப்பிட்டு பழகினா பிறகு சாப்பிடுவானு அது சாப்பிடாட்டி தங்களுக்கு அது அந்த பந்தியில சாப்பிட்ட நிறைவு வராதுன்னு சொல்லிக்கணும். என்ன விதை சாப்பிடுறீங்கன்னு கேட்டா அதுவும் அவைக்கு ஒரு வழக்கம். வீட்டிலேயும் தங்களுக்கு அது ஒரு வழக்கமா. தீவு பிரதேசத்து மக்களுடைய பழக்கமா இருக்கலாம். ஏனென்றா அந்த பகுதியில அதுதான் கூட இருக்கணும். அது இப்ப இந்திய அந்த ரெஸ்டாரண்ட் வழியெல்லாம் அது அப்படி பரிமாறுற மரபை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. ஒரு பகுதியிலே ஒரு சோறும் தயிரும் போட்டு வச்சுட்டு அதை கடைசியில சாப்பிடுவேன், சீனியும் கொஞ்சம் போட்டு. மற்றது பால், தயிர். மற்றது இந்த பாலப்புழ காலத்துல என்ன செய்யணும், அதை ஆஞ்சு பத்தலை போட்டுட்டு பானிய காய்ச்சி ஒரு பானியத்தை போட்டு மழை காலத்துல எடுத்து சாப்பிடுவேன். நம்ம மாதிரி இருக்கும். தேன் விட்டு சாப்பிடுற பழக்கங்களும் இருக்காங்க. இருக்கு. மற்றது வவுனிக்குளத்துல பார்த்து அந்த பழைய ஆட்கள் சீனியே வாங்குற இல்ல, தேன் தான். கலன் கணக்குல தேனை வாங்கி வச்சுட்டு தேத்தண்ணிக்கெல்லாம் அதுதான். யாரும் வாக்கள் போனாலும் தேசிக்காய் தண்ணி மத்தியானத்துல கரைச்சு குடுக்குறேன்னா அந்த தேன் எல்லாம் விட்டுட்டு தான் கரைச்சு குடிக்கணும். அந்த இது வழக்கங்கள் கண்டன. மற்றது நீங்கள் சொன்ன மாதிரி உபசரிப்புக்கும் அவைய தாண்டில வரவைக்கே களைச்சு விழுந்து வந்தா செம்புக்க தண்ணி குடிக்கணும். டற்கண்டு தேசிக்காய் தண்ணி வரும், சேர்ந்து செம்போட தண்ணியை கொண்டாந்து குடிக்கணும். கைய கழுவும் கொண்டு என்னன்னா அங்க ரகசியமா அடுப்புல அரிசி போட்டுடுவேன். நம்மள யாழ்ப்பாணம் மாதிரி புடைச்சு தள்ளி சத்தம் போடுற இல்ல, எல்லாம் புடைச்சு வச்சோடியே இருக்கிறது போட்டுட்டு சாப்பிட கை கழுவும் கொண்டு சொல்லிவினோம். சில நேரம் தூர இடத்துல இருந்து போனவைக்கு ஒரு வியப்பாயும் இருக்கும், என்ன இப்படி நீங்கள் சத்தம் போடாமல் கொண்டாந்து தாரீங்கள். அது அந்த ஊர் பழக்கம். அது விருந்தோம்பல்லையும் அது ஒரு சிறந்த இது. மற்றவையும் சொல்லட்டுக்கு நான் இன்னும் கணக்கு கிடாக்குது, நான் இன்னொரு முறை சொல்லுவேன். மாறி காலத்துல எரும மாடுகளை கொண்டு வந்து வயலெல்லாம் விதைச்சால் அங்க போய் வயல்களுக்குள்ள கொண்டு போய் தூரத்தில் ஒரு 4-5 மைல் தள்ளி காடு பிரதேசம், அதுல புல்வெளி கொண்டு விடாக்க அங்க கொண்டு விடுற நாவல் கனி என்று சொல்றது. அங்க பின்னரம் போயிட்டு இரவு மாட்டை கட்டி விடிய பாலை எடுத்துக்கொண்டு காலமே தான் வருவார்கள். அப்ப இந்த பட்டி பொங்கல் வந்தால் அங்க விசேஷமான ஒரு பொங்கல் நடக்கும். அது தனி எருமப்பால் தான், அங்க தண்ணி விடாது. அந்த பொங்கல் கொஞ்சம் கொண்டு வரணும். அது நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்றால் அடுத்த நாள் வரைக்கும் எழும்பியலாது, அவ்வளவு தூரத்துக்கு தீயக்கமா இருக்கணும். தனி கொழுப்பு, எருமப்பால்ல கொழுப்பு கூட. அப்ப அது சரியான சுவையாயும் இருக்கும். அதுக்கு இனிப்பொன்னும் போடுற இல்லை, ஆனால் அதன் இனிப்பே போதும். அது உண்மையிலே எருமப்பால் பொங்கல் என்று சொல்லுவோம், அருமையா இருக்கும். இந்த புதினை பொங்கல் மாதிரி அதுவும் அங்க செய்கிற ஒரு சிறப்பான பொங்கல். நான் சின்னல இருக்கல, நான் வயலுக்கு கிட்ட கொண்டே மாடு கட்டி போட்டு அங்க எரும மாடுகள் இந்த பூசணி பொங்கல் எங்களுக்கு அனுபவம். நாங்கள் அங்கேயே காய்ச்சி போட்டு சாப்பிட்டுட்டு வாரது. வீட்டுக்காரரை கொண்டு வந்து கொடுக்குற இல்லைன்னா அது காணாது. எங்களோட இந்த பூசணிக்காய் முடிஞ்சிடும். அங்க போறாக்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட முடிஞ்சிடும். நாங்கள் கொண்டு வர இல்லை. இவைக்கு வந்து சொல்லி நாங்கள் அதையே வாய் ஊற பண்ணுவோம் ஒழிய அவைக்கு அந்த டேஸ்டே கிடையாது. அதே மாதிரி என்ன அங்க செய்கிற ஒரு விசேஷமான ஒரு பொங்கல், இந்த வன்னி தெய்வத்துக்கு ஒரு பொங்கல்னு சொல்லி பொங்குவார்கள். அது பெண்களுக்கே கொடுக்க மாட்டார்.
அது காட்டுக்குள்ள வச்சு பொங்கி போட்டு தேங்காய் பால் மட்டும்தான் விடுவார்கள். அதுக்கு பதிப்பால் எருமைப்பால் ஒன்றுமே விட மாட்டார்கள். தேங்காய் சொட்டும் தேங்காய் பாலும் அதுவும் தட்டுவத்தில் மட்டும்தான், இலையில போட்டு சாப்பிட வாழையில அதுக்கு பாவிக்க மாட்டார்கள். தட்டுவத்தில் போட்டு எல்லாரும் ஆண்கள் சுற்றி இருந்து சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தாலும் அங்க கொடி போட்டு வரவர்களுக்கு வீட்டுக்கு கொண்டு வர மாட்டார். அப்படியான ஒரு மரபும் அங்கே இருக்கு. வன்னி தெய்வம்ன்றது ஒரு பெண் தெய்வம், அதுக்கு செய்யற சாப்பாடு ஐயன் தான் கொடுக்கிறது. அது சிவன் என்றதுதான் அதனுடைய அடிப்படை. அதனால இப்ப பெற்றாப்பிள்ளையில நான் பார்த்தேன், இந்த காட்டின படத்துல ஒன்றுல வந்து சப்த கன்னிகளுக்கு ஆனா அந்த அதுல பார்த்தேன், அதுல 7 பேரும் சப்தானியங்கள் என்று சொல்லிக்குள்ள. ஆனா அங்கே ஒரு பொம்பளையும் காணையில், எல்லாமே ஆண்களாத்தான் இருக்குது. பொங்குறது எல்லாமே ஆண்கள் தான். பொங்குறது எல்லாமே ஒவ்வொரு வளர்ந்து அவ கட்சி நீந்து 7 பேரை எடுப்பாங்க. அந்த 7 பேருக்கும் ஒவ்வொருத்தர் ஒரு வளர்ந்து பொறுப்பாக இருந்து அந்த பொங்கலை பொங்க வேணும். பெண்கள் யாரும் பொங்குறது இல்லை. அந்த பகுதியிலேயே காண இல்ல. இல்ல பெண்கள் கோயிலுக்கு நிறைய இருப்பினும் பொங்கல் நேரத்துல அந்த செய்யற அந்த படத்துல நாங்க பாக்க இல்ல அவங்க செய்யறதே இல்ல. பெண்கள் செய்யறது இல்ல, ஆண்கள்லாம் அந்த 7 வளர்ந்தும் பொங்குறது. நீங்க சொன்ன மாதிரி 7 கன்னியருக்கா பொங்குற பொங்கல்ல ஆண்கள்லாம் 7 பேர் பொங்குறது. மற்றது வனியில இன்னமொரு பழக்கம் வந்து இப்ப தைப்பொங்கலோ சித்திரை பொங்கலோ எதண்டான மொத்தத்துல பொங்குறது ஆம்பளையில தான் இருக்கும். பொம்பளையில அங்க பொங்குற இல்லை. ஒரு வனியில பொம்பளையில பொங்குற இல்லை. சித்திரை இது கூட பொங்குற இல்லை. தைப்பொங்கலுக்கும் பொங்குற இல்லை. அவர்கள் ஆம்பளையில தான் பொங்குவாங்க. சில இதுகளுக்கு அவைகள் என்னன்னு தெரியாது. அந்த மரபு அப்படி ஒரு மரபு. இப்ப இதுல வெற்றாப்பிள்ளையில் இருக்கிற இந்த சப்த கன்னியர் என்று சொல்றது அதனுடைய நரங்கம் வசந்தகுமாரின் தந்தை தான் அதுல பூஜாரியா இருந்தார். இப்ப அவற்றை அண்ணாண்ட மகன் இருக்கிறார் நினைக்கிறேன். அது அந்த 7 கன்னியர் மேருக்கும் செய்கிறது. ஆனால் அங்க பெண்கள பெருந்தொகையா போவார்கள். ஆனால் பொங்குற முழுதுமே ஆண்களை தான் இருக்கும். இவையல் தான், இவர்கள் மட்டும்தான், பூஜாரி மட்டும்தான் பொங்குவார். அது வெற்றாப்பிள்ளையில பட்டுவாகல். கூட ஆண்கள் தான் பொங்குற, பொம்பளையால் பொங்குறது இல்ல. அந்த 3 வளர்ந்தும் பெரிய வளர்ந்தும் ஆண்கள் தான் பொங்குறது. ஆனா யாழ்ப்பாணத்து மரபுல பெண்கள் பொங்குவார்கள். யாரண்டு இல்ல, ஆனா கூட பெண்கள் தான் பொங்குவதுன்னு அவங்க பாக்குறோம். வேற இதுக்குள்ள செல்லமுத்தம்மா சொல்லுவே டீச்சரா இருந்த யாரு நடராயா வன்னியில எல்லாம் வேலையானே அவருக்கு தெரிய வேணும். அவருக்கு ஒரு மூத்த காட்டையில அவருக்கு பேச விரும்பினால் பேசுங்களோ, அது அவர் தெரியல. வணக்கம். நான் ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியை கேட்கலாம்னு நினைக்கிறேன். இது மிகவும் அடிப்படையான ஒரு கேள்வி. அதாவது வந்து கஞ்சிக்கும் கூழுக்கும் என்ன வித்தியாசம் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் கூடுதலான வகையான கஞ்சிகளை வந்து வவுனியா பிரதேசம், அதாவது முல்லைத்தீவு அப்படியான இடங்களில் தான் சாப்பிட்டு இருக்கிறேன். இதை விட இன்னும் கூடுதலான கஞ்சி வகைகளை நான் வியட்நாம் பிரதேசத்தில் தான் கண்டேன். கிராமத்துக்கும் தனித்தனி கஞ்சி வகைகள் இருக்குது. ஒவ்வொரு பிரதேசங்களையும் அது சங்க இலக்கியத்தில இருந்தே இருக்குது. அந்த அவர்கள் வாழுகின்ற பிரதேசத்தை பொறுத்து அங்கே கிடைக்கிற தானியங்களை பொறுத்து அவர்கள் என்னென்னதை கலந்து செய்கிறார்கள். 70-75 வகையான கஞ்சி வகைகள் இந்தியாவில் பயன்படுது, தமிழ்நாட்டில் மட்டும். அதே போல இந்த கூழுக்கும் கஞ்சிக்கும் என்ன வித்தியாசம் சொன்னா, கஞ்சிக்கு தனியா தானியம் போடுவோம், கூழுக்கும் மாவா போடுவோம். நம்ம உளுத்தம்மா அல்லது குரக்கன்மா போட்டுத்தான் ஒடியல் மா கூழ் கஞ்சி. உங்களுக்கு கூழ் தெரியும், ஒடியல் மாவுல கூழ் கஞ்சி காய்ச்சல தனியா கூழ் மட்டும்தான். அப்ப அதை ஒடியல் மாத்தான் வேணும் அதுக்கு. அப்ப அதே மாதிரி மாவுல செய்யறத நாங்கள் கூழ் என்று சொல்லுவோம், தானியத்தில் செய்யறத கஞ்சி என்று. அந்த காலங்கள்ல வந்து அடிப்படையான ஒரு உணவாக இந்த கஞ்சி இருந்தது. இன்றைக்கு வந்து அது வந்து ஒரு ஃபேஷனான உணவாக மாறிவிட்டது இந்த பிரதேசங்கள்ல எல்லாம். அந்த காலத்துல கஞ்சி கொடுத்தால் ஒரு ஏழை என்ற மாதிரியாக ஒரு கணிப்பு இருந்தது.
ம். இன்றைக்கு வந்து மிகப்பெரிய பணக்காரன் தான் வந்து இந்த கஞ்சி என்ற இதுகளுக்கு இந்த நாடுகளிலே செல்லுகின்றார்கள். அதான் இப்ப சூப்பா போச்சு, கஞ்சி சூப்பா போச்சு. இந்த வியட்நாமில வந்து கூடுதலான வகையான கஞ்சிகள் இருக்கின்றது. நான் இலங்கையில வந்து குப்பமேனி கஞ்சியை கூட குடிச்சிருக்கிறேன். ம்ஹும். வியட்நாம் கஞ்சியை பற்றி நீங்க சொல்லலாம் கொஞ்சம், இல்லையாண்டா கஞ்சி அனந்த இல்ல, கிருஷ்ணன். எனக்கு கூடுதலாக இந்த கஞ்சிகளை பற்றி வகைகளை பற்றி தெரியவில்லை. இவ சொன்னதிலிருந்து பல வகையானவற்றை நான் அறிஞ்சிருக்கிறேன். அங்கே வந்து சோறைத்தான் பிரதானமாக எடுத்துக்கொள்வார்கள். அத்தோடு சேர்ந்து இந்த இல வகைகள் அவைகளை போட்டு பல விதமான கஞ்சிகள் வந்து குடிக்கிறார்கள். இந்த சீனர்களும் செய்கிறார்கள். அந்த கொஞ்சி என்ற பெயர்ல செய்கிறது ஒரு கஞ்சி போன்ற ஒரு பதார்த்தம் தான். ஆனால் வியட்நாம்ல தான் நான் வந்து மிக கூடுதலான அளவில் கண்டேன் கஞ்சி வகைகள். ஆனால் அதை பற்றிய அடிப்படை அறிவு எனக்கு இல்லை. இல்ல இந்தியாவில வந்து இந்த தானியங்கள் ஒவ்வொரு தானியங்களையும் தனியா அவர்கள் கஞ்சி அதுகளிலே கஞ்சி காய்ச்சிற முறைகள் இருக்குது. நான் இப்ப முதல் சொன்ன மாதிரி நாங்கள் இந்த அரிசிகள் காட்டு நெல் அரிசி என்ற இப்ப வழக்கு நம்ம 100 சொச்ச வெரைட்டிஸ், விடுபட்ட வெரைட்டிஸ் எடுத்து ஒரு டாக்டரை எடுத்து இந்த கூடிய அளவுக்கு வருத்தங்களுக்கு இந்த வாதம் மற்றது டயபெட்டிக்ஸ் இதுகளுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த அரிசிகளை எடுத்து இப்ப விதைத்து அதை புதுசாக பயன்படுத்துகின்ற நிலைமைகள் ஏற்பட்டிருக்கு. ஏனென்றால் இதுகளுக்கெல்லாம் மருந்தது இல்லாமலே இதுகளை மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த உணவு வகைகள் இருக்குமென்றது. என்னென்னு சொன்னால் பண்ட காலத்திலே இருந்து உணவை மருந்தே உணவுன்னு சொல்லி மாதிரி சாப்பிட்டு கொண்டு வந்தால் பிரச்சனையே வராது என்ற கருத்தில் அந்த தானியங்கள் எல்லாம் நாங்கள் இப்போ பாவிக்கிற இந்த பெரும்பாலான தானியம் ஆப்பிரிக்காவிலிருந்து நாங்கள் இங்கே கின்வான்னு சொல்லி கொண்டு இறக்குறோம். என்னென்னா அது ரஷ்யன் இந்த பிரெஞ்சுக்காரன் கண்டுபிடிச்சு அங்க இருந்து இதுன்றதை இப்ப நாங்கள் அது எங்கட குறைக்கன் தான், வேறொன்றும் இல்லை. கூடிய அளவுக்கு ஃபைபர் இருக்குது. அதனுடைய அது கொஞ்சம் பெரிய செமியாது இங்க சாப்பிட போயிடும். அதனுடைய அது கூடிய அளவுக்கு சுகர் இந்த கார்போஹைட்ரேட் கணக்கை உடம்பில் ஏற விடாதுன்னு சொல்லி அது பயன்படுத்தணும். மற்றது அதுல இருக்கிற ஃபைபர் வந்து உடம்புக்கு நல்லம்னு சொல்லி அதை கூடிய அளவுக்கு. மற்றதுதான் இன்னுமொன்று அவதானித்தேன் என்னென்றால், இந்த கஞ்சி இல்லாவிட்டால் இந்த கூழ் இவை வந்து காலை உணவாகவோ மதிய உணவாகவோ மட்டும்தான் கொடுக்கப்படுகின்றதை தவிர இரவு உணவாக ஏன் கொடுக்கப்படுவது இல்லை என்பது தெரியுமா? இரவு கொஞ்சம் வேலை செய்து களைப்போட வாராக்கள் கூடிய அளவுக்கு இந்த உணவுகள் பிறகு இதன்றைக்குள்ளே அங்கே ஏதாவது தயாரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருந்திருக்குது. இந்த இதுல இருந்து காலையில நனைய போட்டு பின்னரம் இடிச்சு உடனடியாக செய்கின்ற உடனே வரத்து புட்டா வச்சு கொடுக்குறதோ அல்லது பதார்த்தங்கள் செய்கிறதோ அவர்களுக்கு வாய்ப்பு வசதிகள் இருக்குது. அந்த வசதிகளையும் அவர்கள் பயன்படுத்தி இரவு சாப்பாடு கொஞ்சம் நல்ல சாப்பாடாய் சாப்பிடணும்ன்ற பாரம்பரியம் அந்த காலத்திலிருந்து இருந்திருக்கு. சமீபாட்டு பிரச்சனையோட ஏதாவது இருக்குமோ அதனாலேயே கொடுப்பது இல்லையோ என்று சொல்லி நான் யோசித்தேன். அதிகமா நாட்கள் வன்னி பிரதேசத்துல இரவு சோறு தான் சாப்பிடணும். அது காலையிலும் இருக்கும், காலமைக்கும் இருக்கும் அந்த சோறு. கொச்சி மிளகாயில சம்பல் இறைச்சி தயிர் இருந்தா தயிரும் போட்டுட்டு குழந்தை பிள்ளைகளும் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு ஓடிடுங்க. விசேஷமான உடம்பு செய்கிறவே பனங்காய் பால்ல படிச்சேன்னு சொல்லுவோம். அந்த அந்த இது யாழ்ப்பாணத்தில் எதற்குமே தெரியாது. அந்த உணவு பனங்காயை எடுத்து பனங்காயில இருந்து நீங்கள் பனங்காய் புட்டு செய்கிற மாதிரி அது களியோட வரத்தை அரிசி மாவை எடுத்து உருட்டி போட்டு அதை ஸ்டீம் பண்ணி அவிய வச்சு தேங்காய் பாலை புளிஞ்சு முதல் பாலில் மட்டும்தான் அவிப்பினோம். அது இரவு பெரிய ராஜியில வச்சு போட்டு விடியதான் கொடுப்பினோம் பிள்ளைகளுக்கு. அப்ப விடிய போய் நாங்கள் எடுத்து அதை சாப்பிட்டா அதை போல ஒரு சுவை கிடையவே கிடையாது. அதுக்கு பேரே பால்ல வடிக்கிறது. அதை விட நீங்க கேட்ட கேள்வி சில நேரம் சொல்வார்கள் கஞ்சியும் கூழும் குளத்தடிவுதான் என்று சொல்லி, கஞ்சி கடப்படி கூழ் குளத்தடி குளத்தடி என்று சொல்லி பசி உடனடியாக திரும்ப வந்துடும். சோறு சொன்னடம் புட்டு தூரத்தை தாக்கு பிடிக்கும் பசி என்றது. இங்க எங்க போறீங்களோ அங்க போறதுக்கு முதல் சாப்பிடத்தை சாப்பிட்டு போனா பதியாதுண்டு, பதி தாங்குண்டு. புட்டு வந்து பட்டணத்துக்கு போனோம்னா பட்டணத்திலோட அதை முடிஞ்சிடும். பிறகு அங்க போய் ஏதாவது சாப்பிடணும். சோறு தான் இந்த பேமான உணவுன்ற மாதிரி அது
என்ற கருத்து. மற்றது சங்க இலக்கியத்துல நாங்கள் இப்ப கணக்க விடுபட்ட சாப்பாடுகளை பற்றி பார்த்தோம்னு சொன்னா இந்த ஈசல் கறி இன்றைக்கும் இந்தியாவிலேயே அது பெரிய ஒரு ஒரு ராத்தல் ஈசல் 200-2000 ரூபாய்க்கு மேல போகுதாம். அதை வாங்கி காய்ச்சி வரது காய்ச்சறாக்கள் இருக்கு நம்ம இப்போ. இந்த ஈசல் கறி இந்த பறக்கிற ஈசலா முக்கியமானவன். சொல்லுங்க. பறக்கிற ஈசலோ ஒன்று கேட்கிறேன். ஆமா அதுதான். அது நான் வேணுமெண்டா அவங்களை காட்டலாம் இதுல போட்டு தான். இந்த சீனர்கள் வந்து எல்லாவற்றையும் சாப்பிடுவேன். நான் இந்தியாவில ஈசல்ன்றது நான் இன்றைக்கு தான் கேள்விப்படுறேன். அப்புறம் நான் சேவ் பண்ண இல்ல நீங்க சொல்றது சரியா இருக்கலாம், எங்களுக்கு தெரியவில்லை. இப்ப அது சங்க காலத்துல மிக முக்கியமானதாக இருந்திருக்கு. பாம்பு கறி எங்களுடைய பையங்கள் எல்லாம் இந்த இயக்கத்துல உங்களுக்கு தெரியுது ஈசல். இது ஈசல் கறிக்காக பதன்படுத்துதல் வச்சு அதை எடுத்து வறுத்து நாங்கள் இப்ப வெந்தய குழம்பு இது மாதிரி செய்வோம். அதே சரியான டிமாண்ட். இப்ப இதுக்கு சரியான விலை கொடுத்துதான் வாங்கணும். கொஞ்சம் பசியானாக்கெல்லாம் வாங்கி சாப்பிடலாம். இல்ல அதுல ஏதோ ஒரு வேல்யூ, ஃபுட் வேல்யூ கூட இருக்குன்னு சொல்றேன். சாப்பிட்டா கண் பார்வை பிரச்சனையே இருக்காதான். கண் பார்வைக்கு வெறும் பல வருடங்கள் இது நல்ல சொல்லுங்க. வேறு யாராவது கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் அல்லது உங்களோட கருத்து கூறலாம். இப்பொழுது ஒரு யாராவது கேள்வி இருந்தா கேட்டா தானே வரும் உள்ளது. பல பல விஷயங்கள் தெரிய வருகின்றது. நிலாந்தி சொல்லுங்கள். நான் ஒரு நாளும் கஞ்சி குடிச்சது பெரிய நெப்பா இல்ல. நான் நான் இவ்வளவு நாளும் யோசிச்சேன் அது ஒரு ருசி இல்லாத சாப்பாடு. அதான் ட்ரை பண்ணாதான் தெரியும். நீங்க சூப் சொல்றது கழிநீர் சோறு காய்ச்சி வைக்கல வடிக்கிற தண்ணியே எடுத்து அப்புறம் அதுக்குள்ள கொஞ்சம் தேங்காய் பாலை விட்டு கலந்து போட்டு குடிக்கிற இதுதான் அந்த கழிநீர் கஞ்சி என்று சொல்றது. அதையும் நாங்கள் பாவிக்கிறாங்க. அது உடம்புக்கு நல்லம்னு சொல்லி போட்டு அது சத்துன்னு சொல்லி போட்டு அதிகமாக நாங்கள் குடிக்கிறவ. அதுல சில உண்மையில ஃபுட் வேல்யூ இருக்கு அதுல கணக்க. சோறு வெறும் அதை வடிச்ச உடனே வெறும் சோறு சக்கை தான் எங்களுக்கு மிஞ்ச போகுது. இதுல உள்ள கணக்க சத்துக்கள் வருது. இப்ப நீங்க பண்ட காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல தமிழர்கள் சோறு மரக்கறி உலார் உணவு மிக முக்கியமானதாக இருந்திருக்கு. அதோட மதவும் விரும்பி உண்டனர் என்பது தெரிகிறது. நெற்சோறு, வரகுச்சோறு, வெண்ணெய்ச்சோறு, வெண்ணெல் சோறு, நண்டு கறி, உடும்பு கறி, வரால் மீன் குழம்பு, கோழி இறைச்சி வற்றல், பன்றி இறைச்சி, முயல், ஈயல், மாங்கனிச்சாறு, மாதுளங்காய், மிளகு பொடி, கறிவேப்பிலை பொரியல், மற்றது ஊறுகாய் என இவை தமிழ்நாட்டில் பழைய உணவுகளாக இருந்தது. கூடிய அளவுக்கு முந்தின காலத்துல தமிழர்கள் எல்லாருமே மாംச உண்ணிகள் தான் மச்சம்தான் சாப்பிட்டு இருக்கணும். பிறகு திருவள்ளுவர் போன்ற ஆட்கள் வந்து நீதி நூல்களை எழுதி இதுகள் மச்சம் சாப்பிட்றது புலால் மரத்தல் என்ற இதுகள் வந்தா பிறகு அதுகள் கொஞ்சம் மாறிடு. இதோட இந்த என்னென்ன இதுகளுக்கு ஸ்பைசஸ் என்னென்ன போடுறதுன்றதும் இதுல கிடக்குது. கடுகு இட்டு காய்கறிகளை தாளிப்பது சங்க காலத்துல இருந்திருக்கு. அது மாதிரி பசுவெண்ணெயில பொரிப்பது, முழி தயிர் பிசைந்து தயிர் குழம்பு வைப்பது, கூளை தட்டுப்பிழாவில் கூற்றி உலர வைப்பது, மோரில் ஈயலை ஊற போட்டு புளிக்கரை சமைப்பது, இப்படியான முறைகள் எல்லாம் சங்க காலத்துல இருந்திருக்கு. புறநாட்டு பாடல்கள்ல கிடக்குது. அடுத்தது இந்த இதோட இவர் இங்க இந்த கருப்ப நீரை பற்றி கதைச்சவர் அந்த இதுதான் அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. தென்னங்கல்லு, பனங்கல்லு, வீட்டில் சமைத்த தோப்பி என்று சொல்லுகின்ற ஒரு அதுவும் பனையில இருந்து இருக்கிற பனங்காயில இருந்து வருகின்ற காடி அல்லது கருப்பனையில இருந்து பெறப்பட்ட இவற்றையெல்லாம் பழம் தமிழர்கள் விரும்பி உண்டார்கள்.
என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் சங்க இலக்கியத்திலிருந்து அறியக்கூடியதா இருக்கு. பனம்பழம் சாப்பிடுறவையல் பனம்பழம் சுட்டு பனம்பழம். போட்டு தான் சாப்பிடுறது அது காஜி போடுறது. அடியன்னு சொல்றது. பனையில இருந்தானே கற்பனையில இருந்தானே இந்த புகையிலைக்கு போடுற இதுவும் தான்றவ பாணி. அடுத்தது அந்த ஒரு சந்தர்ப்பத்துல வன்னி பிரதேசத்துல இந்த சவற்காரம் கிடைக்காத சந்தர்ப்பத்துல ஆடைகளை துவைக்கிறதுக்கு ஆமா. பனம்பழம் பயன்படுத்தப்பட்டது. சாணமும் பாவிக்கிறது. அதே இதுல சாப்பிடுற முறைகள் என்ன மாதிரி முந்தி இருந்திருக்கின்றதை பற்றி இப்ப அருந்துதல் என்ன எப்படி சாப்பிடுறது? அருந்துதல் மிக சிறிய அளவு உட்கொள்ளுதல் என்று கிடக்கு. உண்ணல் என்றால் பசுவீர உட்கொள்ளுதல். உறிஞ்சல் என்று சொன்னா வாயை குவித்து கொண்டு நீரியல் பண்டத்தை உறிஞ்சி உறிஞ்சி குடிக்கிறது. குடித்தல் நீரியல் உணவை கஞ்சி போன்றவற்றை சிறிது சிறிதாக பசி நீங்க உட்கொள்ளுதல். தின்னல் அல்லது வென்றல் என்று சொல்றது தின்பண்டங்களை உட்கொள்ளுதல், சாதாரணமான பண்டங்களை சாப்பிடுறது. துய்த்தல் என்று சொல்றது சுவைத்து டேஸ்ட் பண்ணி பண்ணி சாப்பிடுறத துய்த்தல் என்று சொல்வார்கள். நக்கல், நாக்களால நக்கி கொடுக்குறோம். அதிகமாக சீனி சிறும பண்டன காலத்துல நாங்கள் நக்கி நக்கி குடிக்க ஞாபகம் இருக்கு. நுங்கல் என்றதும் ஒரு சொல்லு பாவனையில் இருந்திருக்கு. இப்ப இந்த பாவனையில இல்ல. முழுதையும் ஓர் வாயில் ஈத்து உறிஞ்சி உட்கொள்ளுதல், அது நுங்கல் என்று சொல்றது. பருகல் நீர்த்த தன்மையானவற்றை குடிக்கிறது தான் இருக்கும். மாந்தல் என்று சொல்றது ஒரே அடியா மண் விழுங்குற தன்மையை கொண்டு வரும். பெரு வேட்கையுடன் மடமடவென்று உட்கொள்ளுதல். மற்ற மெல்லல், சில சாமான் நீங்க அணில பாத்தீங்கன்னு சொன்னா அணில் மெல்றன்னு தான் சொல்றது. அணில் கடிச்சு சாப்பிட மாட்டேது பெருசா. அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிட்றது தான் மெல்லல் என்று சொல்லுகிறோம். கூடிய பண்டத்தை பல்லால் கடித்து துகைத்து உட்கொள்ளுதல் மெல்லல் என்று சொல்லப்படும். எப்படி பல வகையான முறையில உணவுகளை உட்கொள்ளுகின்ற முறைகள் உணவுகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த வித்தியாசமாக எல்லாம் இருக்கும். சில சாப்பாடு கடிச்சு சாப்பிட இயலாது, சில சாப்பாடு இப்ப நாங்கள் நீராகாரத்தை கடிக்க இயலாது, அப்ப அது குடிக்கத்தான் வேணும். அதே மாதிரி சிலது கடிக்காம சாப்பிட இயலாது. இப்ப அப்படியான இதுகளும் இந்த நுங்கல் என்று நீங்க சொன்ன சார். இந்த இதுதான் பனங்காயில இதுல நொங்கு குடிக்கிறது அப்படியே வெட்டி போட்டு உறிஞ்சித்தான் ஒரே அடியா உறிஞ்சித்தான் எடுக்கிறாங்க. அது கொஞ்சம் முத்திட்டு தான் சொன்னா உறிஞ்செல்லாம் கிடைக்கத்தான். உறிஞ்ச இல்லாது அந்த பருவத்துக்கு நொங்குன்னு சொன்னால் உறிஞ்சு அப்படியே வரும். ஒரு வழக்கம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னென்றால் பொதுவாக ஊர்ல சொல்லுவார்கள், என்ன மாங்கு சொல்லி சாப்பிடுறேன் சொல்லி. மாந்தலோட தொடர்புடையதாகத்தான் இருக்கு. சாப்பிடுற வேகமாக சாப்பிடுறது விழுங்குறன்னு சொல்லுவீங்க. பேச்சு வழக்குல சொன்னா அவன் முழுதும் விழுங்கி போட்டான், முழுமையா சாப்பிடுறது. அவ உடனடியாக முழுதையும் வாய்க்குள்ள எடுத்து போட்டு வச்சிருக்காமல் படாசன்னு விழுங்க சாப்பிடுறதுதான் வேகமா சாப்பிடுறது. இந்த சொல்லுகள் எல்லாம் மிக முக்கியம். என்னென்னால் இப்ப சில சந்தர்ப்பங்களை நாங்க பார்த்துருக்கிறோம். சில பிள்ளைகள் எல்லாம் சுவாச பைக்குள்ள அவன்ற சாப்பாடு போய் திணறி சிலர் செத்திருக்கணும். பெரியாக்களை இங்கேயே ஒரு பிள்ளை எங்கேயோ ஒரு இடத்துல போன இடத்து ஒரு இளம் பெண் இப்ப நான் நினைக்கிறேன் 7-8 வருஷத்துக்கு முந்தி எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை தான். அது கேம்பிங் போன இடத்துல அவ ஒரு இறைச்சியை சாப்பிட்ட இடத்துல அது தொண்டைக்குள்ள போய் சிக்கிட்டுது. அது சிக்கினால் அது கேம்பிங் போன இடம் 35-40 கிலோமீட்டர் ஆம்புலன்ஸ் வரவே செல்லும். அப்படியான ஒரு இடத்துல அது அவைகளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் தெரியல இருந்தவைக்கு அந்த பிள்ளைக்கு அவங்க மேலே போன்லயே கதைச்சு அவக்கு இதை செய்யுங்கன்னு சொன்னதான முடியல. அவ இறந்துட்டான் அந்த சோக் பண்ணி. அதுதான் இந்த சொல்லுகள் எங்கள்ட மரபில அது எங்களுடைய வைத்திய மரபிலையும் இருக்குதானே. அந்த சொல்லுகள் ஒவ்வொரு உணவுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை நாங்க செய்ய வேணும். என்ன ஒரே அடியா விழுங்காம கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கினாதான் எங்களோட உரிமையிலும் சேர்ந்து அந்த சாப்பாடு ஒரு பாட்டுக்கு ஏற்ற மாதிரி போகும்ன்ற ஒரு இது இருக்குதுங்க. என்ன வாகனங்கள் எல்லாம் எழுதி இருக்குதானே அதுகள் எல்லாம். அடுத்தது இந்த பிறக்கடிச்சு போச்சுன்னு சொல்றது உண்மையிலே நடக்கணும்னு சொன்னா அது இறப்பைக்குள்ள போகாமல் லங்ஸுக்குள்ள அந்த சாப்பாடு போச்சுன்னு சொன்னாதான் அந்த பிறக்குறது வாரம். அது கவலையினமாக அல்லது அவசரமா சாப்பிட்றாங்களுக்கு அந்த நிலைமைகள் வரும்.
பிறக்கடித்தலோ புறக்கடித்தலோ? புறக்கடித்தல் என்பதுதான் சரியான சொல்லுன்னு நான் நினைக்கிறேன். பிறக்கடிக்கிறேன் நாங்க சொல்றோம் அதை புறக்கேறுதல். அது உண்மையிலே இந்த புறத்து ஏறுதல் என்ற சொல்லில இருந்தால் அது தெரிஞ்சு இப்படி எல்லாம் மாறி வந்துட்டு சாப்பாட்டு கால்வாய்க்குள்ள போகாமல் காரணப்பே புறத்தேறுதல் புறக்கேறுதல் அது பிறக்கேறுதலா போச்சு காலப்போக்கில். நான் பொதுவாக சில விளையில நான் கேட்கறது என்னென்றா ஆக்கள் சொல்லுவினம் என்னென்றா அந்த பனங்காய் பணியாரம் சாப்பிட்டுட்டோம் பனங்காய் பணியாரம் சாப்பிட்டோம் என்று சொல்லுவினம். ஆனால் உண்மையாக பனங்காயில இருந்து அது செய்வதில்லை, பனம் பழத்தில் இருந்துதான் செய்யப்படுவது. ஆனா அதுக்கு பனங்காய் பணியாரம் என்று பெயர். சிலதுகளுக்கு நாங்கள் அந்த காயண்ட இப்ப பழங்கள் சிலது காய் கறி இதாய் தன்னைக்குள்ள நாங்கள் காயண்ட சொல்லிதான் பாவிக்கிறோம். பழமா சாப்பிட்டா கூட இப்ப தக்காளி நாங்க பழமா தானே சாப்பிடுறோம். தக்காளி பழம்னு சொல்ற பக்கம் தக்காளி காயன்னு தான் அதிகமா சொல்லுவோம். தக்காளிக்காய் கறி அது தக்காளி காய் வேற தக்காளி பழம் பழம் இல்ல பழம் இல்லையோ தேங்காய் பழமாவது இல்லையோ தேங்காய் காயோட நின்றுடும். தென்னம் பழம்னு சொல்றது ஆனால் அதை கூடிய அளவுக்கு முத்தினா சில டீச்சர்மார் இருக்கணும் போலியாக்கள் இவைகளுக்கு எல்லாம் இது நல்ல ஒரு நல்லது பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு. பழம் என்று சொல்றேன் செத்தல் தேங்காய்ன்னு சொல்றேன். பழத்தை விட செத்தல் போனது மாதிரியாக கொஞ்சம் செத்தல் தேங்காய் முட்டுக்காய் தேங்காய் செத்தல் தேங்காய் எல்லாம் பெருமாண்டா. காலத்துல என்ன ஒரு மிக முக்கியமான உணவுன்றதுக்கு தேரல் என்று சொல்லி கொஞ்சம் வசதியான ஆக்கள் பெரிய ஆக்கள்லாம் சாப்பிட்டுருக்கோம். அரசன் அரச குடும்பத்தில் இருக்கிறார்கள். தேரல் என்று சொல்லி நாங்கள் நெய் தேரல் என்று சொல்லி எடுத்து சாப்பிடுறாங்க. அதுல நெய் கடைசியா உருக்கி முடியக்குள்ள வருகின்ற அதோட சேர்ந்து வேற இதுகளை போட்டு மாவெல்லாம் போட்டு செய்கிற ஒரு உணவு தேரல் என்று சொல்லிருக்கோம். அது மாதிரி வேற வேற மாக்களையும் போட்டு செய்து அப்படி செய்கிற இதுகளை தேரல். அது மிக ரிச்சான ஒரு உணவாக அந்த காலத்தில் சங்க காலத்தில் இருந்திருக்கு. இதுல அரசன் புலவர் மக்கள் ஆகிய அனைவருமே தேரல் உண்ணும் வழக்கம் உடையவர்களாக சங்க காலத்திலே இருந்திருக்கிறோம் என்று சொல்லப்படுது. ஆனால் தேரல் என்கிற காலத்துல என்னன்னா நெய் உருக்கி எடுத்து வெண்ணைய உருக்கைக்குள்ள வாரத்துக்கு வேற சில தானியங்களை போட்டு அல்லது மாவை போட்டு அதே ஒரு பலகாரம் மாதிரி அதை நாங்கள் தேரல்னு தான் சொல்றது, நெய் தேரல். அதுல மிச்சமா வாரத்தில இருந்து வாரதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அது எங்களுக்கு எங்கட காலத்திலயும் இந்த உணவு இல்லை. அந்த அல்லக்கிழங்குன்ற ஒரு கிழங்கு உடம்பெல்லாம் தேடி குடுங்குவினோம் என்ன மாதிரி என்று தெரியல. இப்ப நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்ற எனக்கு அங்க பிரின்சிபல் நாராயண இருந்து கந்தையாண்டவர் வந்திருந்தவர். அவரோட சரியான தாவர போஜன். அப்ப என்ன பள்ளிக்கூடம் முடிய நான் போய் வீட்டை சாப்பிட்டோன்னே அப்ப முன்னாலாம் வீடு கூப்பிடுவார் வாழாண்டு சொல்லி. இப்போ அவருக்கு பின்னால போனா அந்த காடு எல்லாம் சுத்தி தெரிஞ்சு காட்டுக்காரனையில கிழங்கு முடுங்கி கொண்டு வந்து வேற எங்கே இலைகள் காணதோ அதெல்லாம் முடுங்கி கொண்டு வருவார். வந்து ஒவ்வொரு நாளும் 16 கறி மரக்கறி வைப்பார். நல்ல சுவையானதா இருக்கு. ஒரு கறி, தண்டில் ஒரு கறி, இலையிலே ஒரு கறி. எப்படியா அவர் நாரந்திலிருந்து வந்திருந்தா கூட யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருந்தா கூட கிராமப்புறங்கள்ல போய் இருந்து இந்த பனி பிரதேசத்துல காடுகள்ல இருக்கிற மரக்கறிகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறார் நல்லா. அங்கேயும் இந்த அல்லக்கிழங்க புடிங்கி கொண்டு வர சொல்லிவினோம். அல்லக்கிழங்க தின்றோர் கல்லையும் புலப்பெற அல்லக்கிழங்கின் அடிமுறி தின்றோர் கல்லையும் புலப்பர் என்று சொல்லிவினோம். பலமானது சுவையானது அந்த கிழங்கு. நாங்கள் சாப்பிட்டு பார்க்கல கொண்டு வந்ததையும் போட்டாம் என்று திருப்பி அது முல்லைத்தீவு பிரதேசத்துல உண்ணாவிரவு பிரதேசத்திலும் அந்த மணல் தரையில நல்ல கிழங்கு எடுக்கிறாங்க. நல்ல கிழங்கு நல்ல கிழங்கு எல்லா கிழங்கு எடுக்கிறவங்க.
அங்க தேடி தேடி புடுங்கு வேணும். ஆமா. ஒருவேளை ஆற்றங்கிற பக்கம் அப்படி விளைவிச்சு இருக்கலாம். கிடக்குறது. அதே மாதிரி அந்த பனங்கீரைன்னு சொல்லி ஓ, அது அந்த முக்கிய பனங்கீரை அங்க அதுவும் புது காடுகள் போகப்பட்டு செய்யறோம்டா சும்மா அந்த மாதிரி உளுந்து கச்சான் செய்யக்குள்ள அதை குருத்து முளை. கீரையா வரும். ம். மற்றது இந்த அரைக்கீரை அரைக்கீரை, மூக்கரட்டை அந்த அரைக்கீரை வைப்போம். அரைக்கீரை, குமுட்டில் கீரை, முழுக்கீரை மற்றது இந்த தகரையில மேல் தகரையில குருத்தெடுத்து காயாந்தகரையில குருத்தெடுத்து ஓ, சமைக்கிறது. மற்றது இந்த முள்முறுக்கு குருத்தெடுத்து வரப்பினம் அது சிங்களாக்கள் கூட செய்கிறோம். வண்டு கொல்லி வண்டு அது கொல்லி, இது வண்டு கொல்லி. அதான் எடுத்து அந்த துளிர் எடுத்து குருத்தெடுக்கு. போட்டதை சாப்பிட குமுட்டில் என்ற ஒரு வகையான கீரை இந்த புதிய காடுகள் வெட்டி கச்சான் உளுந்து செய்யக்குள்ள கொடி மாதிரி படர்ந்து வரும். கொடியா வரும். அது அது முறிப்பு கும்பலமனை அந்த சைடு எல்லாம் அடுத்தது கொக்குலா அந்த மணல் பிரதேசங்கள்ல மிகச்சுவையான ஒரு கீரை குமுட்டில். வண்டு கொல்லியில உடலை சுத்திகரிக்கிறதுக்காக இருந்தா சமிபாடு இருந்தா அதை எடுத்து சாப்பிட்டா ஈஸியா போகும் சமிபாட்டு. அதோட அந்த பூச்சி வந்துட்டு வண்டு வெளியிலேயே தான் செய்து கொடுப்பினோம் பிள்ளைகளுக்கு. வயிற்றுக்குள்ள பூச்சி வந்துட்டுன்னா வண்டு வெளியிலேயே கொடுத்தா அது போயிரும். அதோட இன்னொரு மரம் சில ஊர்ல இருக்குது, குமிழ் மரம். அந்த குமிழ் இலை துளிரை எடுத்து கொண்டு வந்து அது அதிகமா இந்த எரும கண்டுகளுக்கும் பசுக்கண்டுகளுக்கும் பூச்சி வந்துட்டு சொன்னா அதை அரைச்சி போட்டு தீர்த்தி விடுவோம். அந்த பூச்சி இல்லா போயிடும். அதே மாதிரி எங்களுக்கும் இந்த வண்டு வெளியையும் இதையும் கலந்து போட்டு மருந்து போட்டு கொடுத்தா சுண்டலா செய்து போட்டு கொடுத்தா அது சாப்பிட்டா அந்த பூச்சி எல்லாம் போயிடும் வழியில. ஊர்ல ஈச்சம் குருத்து அந்த அடி நிலத்துக்கு கீழே போற குருத்து இருக்குல்ல, அதே அந்த குருத்து எடுத்து கொடுக்கறது பூச்சிக்கு, வயிற்று பூச்சிக்கு நல்ல மருந்து. அந்த மரம் கூடுதலா நிக்கிறபடியா எங்கட ஊருக்கு அந்த பேரை வந்த கும்பலமுனி உண்டு. இந்த குமிழில் பெரும்பாலும் இந்த நகைச்சுத்தி அதுகளுக்கு பாவிக்கிறது என்ன? அது காய எடுத்து போடுறோம் நாங்கள் நகைச்சுத்திக்கு. அது ஊர்வலியும் சில இடங்கள்லயும் ஒரு மரம் 2 மரம் வண்டி இருக்கும். எல்லா இடமும் இருக்காது. எங்களுடைய பொட்னி ப்ரொஃபசர் இந்த முறை காணியில எல்லாருக்காக நிறைய விஷயம் சொல்லு வேறதுல சிவகடாச்சம். இதுல ஒரு படத்துல நிறைய பொங்கல் வகைகள் இருக்குது, பர்பிள் கலர் அது இதுன்னு சொல்லி. அது வாவனி குளத்துல இந்த பண்டி இறைச்சி எடுத்து நெருப்பில போட்டுட்டு ஏதோ கற்கள் போடுவினம். பண்டி நெய்க்குள்ளேயே பண்டி கற்கள் அது பண்டி கற்கள் என்று சொல்லி அதன் நெய் பகுதியில எடுத்து மேல கட்டி ஒரு கம்பி நெருப்ப போட்டுட்டு அதுக்கு நடுவுல தண்டி கொண்டு வச்சுக்கணும். அதுக்குள்ள உருகி வர்றது அந்த நேரம் அந்த இதை கொண்டு அதை எடுத்து அது கனகாலத்து கிடக்கும். 2-3 வருஷத்துக்கு போட்டு வச்சுட்டு எடுத்து சாப்பிடுங்க. மற்றது அந்த மான் இறைச்சியும் அப்படி ஏதோ செய்து தேனுக்க போட்டு வச்சிருக்கிறது. தேனுக்க போட்டு வச்சுட்டு மற்றதுகளெல்லாம் இப்ப மரே மான் எல்லாம் கருவாடாக்கி போட்டு அங்கதே ஆக்களுக்கு இந்த மூட்டு வலிய காணையில காணையில நல்லா தான் நடந்துக்கிறீர்கள். ஆனால் இந்த முள்ளிவாய்க்கால் முகூர்த்தத்துக்குள்ள போய்தான் எல்லாருக்கும் கிட்னி ஃபெயிலியர் ஆனது, சின்ன பிள்ளைகள் பெரிய ஆக்களுக்கு. இறைச்சி சாப்பிட்றவை என்னதுன்னு சொன்னா ஆக்களுக்கு கூடிய அளவுக்கு தொய்வு இருக்குன்னு சொன்னால் அஸ்மாக்காரருக்கு குரங்கு இறைச்சி சாப்பிட்டா நல்ல மண்டல் அல்லது புலி இறைச்சி. அதைத்தான் தொங்குமான் இறைச்சி என்று சொல்லி இப்ப காட்டி தருவேன். மாவட்டத்துல போனா மான் இறைச்சி என்றால் அதுதான் தொங்குமான். அது இப்ப எத்தனையோ வருஷத்துக்கு முதலே தொங்குமான் அங்க கடவுளிய போனா இறைச்சியே சாப்பிடுறது இல்லை. நாங்க கடையாளில சைவம் சாப்பிட்டுட்டு வந்துடுற கடையில சாப்பிட வேண்டி வந்துட்டா. மற்றது புலி இறைச்சி அருமை. புலி இறைச்சி இந்தியாவில் ஒரு கடையில காகம் சமைச்சு பிடிபட்டது மாதிரி மாங்குளத்திலையும் நாய் இறைச்சி சமைச்சு பிடிபட்டது. மூல வருத்தத்துக்கு பாலாம சமைச்சு சாப்பிடுறது.
ஆமை ஜாக்கிரச்சி அதை சாப்பிட்றவே அது அதிகமா கூடிய அளவு பொதுவா. அது நிறைய பேர் சாப்பிடுறது. கட்டுப்பட்டி ஆமை கட்டப்பட்டி ஆமை, பாலாமை தான் கூட விரும்பி ஆமைகள் தெரிஞ்ச ஆமைகள்ல இந்த சருகாமையும் மற்றது பாலாமையும் தான் அதிகமா, பாலாமை தான் கூட எடுக்கிறத. நண்டு இறைச்சி போல இருக்குமென்று சொல்லுவேன் நம்ம என்ன அது. ஆமை இறைச்சி கூடுதலாக மனம் உள்ளது என்று சொல்லி கேள்விப்பட்டு நான் சாப்பிட்டது இல்லை. கிட்ட போயில எங்களுக்கு எங்களோட ஊர்ல வந்து குளம் கொண்ட்ராக்ட் பண்ணா வந்திருந்த ஒரு கூட்டம். ஓ அப்ப அது அந்த குளத்துக்கு கிடந்த ஆமைகள் எல்லாம் எடுத்து ஒரு நாளும் சமையல். அதால போனா வந்து பேய் மனமா இருக்கும். ஓ. அது ஒரு கேம்ப் அடிச்சு இருந்தவே அந்த கேம்ப்ல அடியால போனா நாங்க வயலுக்கு போகணும் அவடத்தாலான்னு போனா அங்க ஒரே மனமா இருக்கு. அந்த ஆமை சரியான மோசமா மனம். கடலாமை மாதிரி இல்ல, கடலாமைன்றா அது வேற மாதிரி. ஓ அது ரெச்சி மாதிரி தானே. இதுவும் அப்படித்தானே நான் மனம் மனம். அதே மனமண்டு சொல்றேன், வெடுக்கு என்று தான் சொல்லுவேன். வெடுக்கு நாறுது ஒரு மரமே இருக்கு. நாங்கள் அதிகமா இதுக்கு கமத்துக்கு சூடடிக்கிறதுக்கு பயன்படுத்துற வேலகாரன் கம்பு. மாவிலங்கம் அரிவாளுக்கு பிடி போடுறோம். மாவிலங்குல மாவிலங்கு அது அதே மற்றது மஞ்சள் நுகத்துக்கு மாடு உழுறதுக்கான நுகஞ்செய்ய மஞ்சள் உணால செய்யறது. மஞ்சள் உணா, மஞ்சள் மண்ணா, மஞ்சள் உணா, மஞ்சள் நுணான்ற ஒரு மரம் இருக்குது. மஞ்சள் கலராயும் இருக்கும். உள்ளுக்கு மஞ்சள் கலர் தான் அது. அது மஞ்சள் கலர் தான். போட்டு கையில பிடிச்சா அது மஞ்சளா இருக்கும். கை அடுத்த மாவிலங்கம் செய்து வளர்த்தாலாம் நாரி பிடிப்பு மாறுமா. மாவிலங்கம் பட்டை எடுத்து தூளா அரைச்சு செலக்கடுப்பு இருக்கிற நேரம் குடிக்கிறது. அது மாவிலங்கு இலை வந்து பட்டை குளிக்க வாக்குறது இல்லை, பிள்ளை போய் தாக்குறது. மாவிலங்கு பட்டை அது பட்டி எடுத்துக்கொண்டு வந்து வேப்பம் இல்லை, மாவிலங்கம் பட்டை, வேப்பம் பட்டையும் கூடுதலா வேப்பம் பட்டை. இந்த செலக்கடுப்பு இல்லாவிட்டால் கல்லுகள் அதுகள் வர்றதுக்கு எல்லாம் கூடுதலாக வந்து வாழைத்தண்டு தான் பாவைப்பார்கள். இதர வாழைத்தண்டு நல்ல வேலை செய்யும். அது நல்ல வேலை செய்யும். வாழைத்தண்டுல பல வகையான கறி செய்யறது மலையாளியாக்கள் கூட செய்வினோம். இங்க வாங்கலாம் தான் கடையில. சரியான விலைதான் நான் வாங்கி சமைக்கணும் அதிகமான. எந்த வாழையோ தெரியாது. அது இன்ன வாழையண்டான்னு வாழைத்தண்டு தானே. கடலையோ கப்பலோ ஏதோ வாழைத்தண்டு. வாழையா இருக்கலாம். கூடுதலான ஆக்கள் அந்த கூடுதலான ஆக்கள் அந்த வாழைப்பூ சமைக்கைக்குள்ள கூட அந்த உப்புக்குள்ள போடாமல் முழுவதுமாக எடுத்து சாப்பிடுவது வந்து மிகவும் நல்லதுதான். என்னண்டா அந்த கயிறு இருக்குமல்ல, கயிறு சொல்லி தவிர்க்கிறது. கயிறோட தான் சாப்பிட வேணும். இல்ல பன்னி பிரதேசத்துல வாழைப்பூ நாங்க எடுக்கிறது என்னன்னு சொன்னா கதலி வாழை, மொந்தன் வாழை தான் எடுக்கிறோம். இதர கப்பல் எல்லாம் கயிறு கூட பாவிக்கிறதே இல்லை. இது கறிவாழை மட்டும்தான் எடுக்கிறது. அதுவும் கயிறு குறைபண்டபடியா எடுக்கிறது. எங்களுக்கு கறிவாழை போதியளவா கிடந்த வழி அதோடதுல நாங்கள் கறிவாழையோடய நின்று போடுறோம். அதோட சுண்டல் போட்டா ஒரு டேஸ்டா இருக்கும். ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் இப்ப சுண்டல் கூட யாழ்ப்பாணத்துல வரைன்னு சொல்லுவினோம், வன்னி பிரதேசத்துல சுண்டல் என்று சொல்லுவினோம். சுண்டல் இன்னொன்று சொல்லுவினோம். இந்த கொண்டல் கடலை இருக்குல்ல, கொண்டல் கடலையே துண்டையும் அவிச்சு போட்டு கொண்டல் கடலையும் சுண்டி போட்டு வேற கறி ஒன்றும் இல்லை, அதுதான் குடிப்பினோம். இந்த வேலைக்கு போனாக்களுக்கு காலை சாப்பாடுண்டா அப்படி செய்து போட்டு குடிப்பினோம். தேத்தண்ணியும் அது சாப்பிட டேஸ்ட் என்று சொல்லி கடலை நல்லா தான் இருக்கும், டேஸ்டா தான் இருக்கும். சில பேர் என்ன செய்வினோம், புட்டு அவிச்சு போட்டு கத்தரிக்காய் எண்ணெய் கறியாண்டு வைப்பினோம். ஒரு கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு போட்டு இப்ப எண்ணெயும் போட்டு உப்பும் போட்டு தூள் எல்லாம்
எண்ணெய் கறி என்ன நான் டேஸ்டா தான் இருக்கும் அந்த எண்ணெய் கறி. பால் நான் விடுறது இப்ப பால் இங்க விடுறது வைக்கிறேன். பால் விடுறது இல்ல. நாங்கள் இப்பவும் அது வைக்கிறோம். நாங்கள் கூடுதலா சைவம் தானே, அப்ப அந்த எண்ணெய் கறியானே